So, hello students. So, very good morning. So now we are going to deal with the second part of a top 100 expected current affairs from Indian economy, right? So, நேற்று நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 1 இருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேலன்ஸ் ஓகேங்களா, நம்ம 11லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேபி இன்னைக்கு நம்ம மேபி ஒரு 15 to 20 கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் நேற்று பண்ண இந்த 2 hours நம்ம 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டாபிக்ஸை பற்றி ஒரு 360 டிகிரியில் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து might be useful for your prelims as well as the mains examinations. Okay, so நீங்க அந்த நோட்ஸை நீங்க prelims மட்டும் இல்லாம மெயின்ஸுக்குமே நீங்க வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ டீட்டெயில்டான டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரைட் நோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி வாட்ச் கேர்ஃபுல். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, so first current affairs, the 11th, number 11, production linked incentive schemes. Okay, see actually in the schemes on the pathing appadina, so you people read newspaper in very often. Okay, nariya time neenga paathirupinga. Okay, but idoda main purpose enna edukkaga indha schemes kondu varanga adum in the recent economic slowdown time in the schemes oda important appdinumode, see in the name itself have a meaning, right? Production linked incentive scheme, which means if you are producing more, you can get incentives from the government. Okay, so but generally the government says that okay, நீங்க லாஸ்ட் இயரோட இந்த இயர் எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கு யூ வில் கெட் சம் காம்பன்சேஷன், தட் இஸ் இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் டு பி ஐடென்டிஃபைட். ஸோ எந்தெந்த சாப்டர் எந்தெந்த செக்டார்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த செக்டார்ஸுக்கு கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் சம் இன்சென்டிவ்ஸ். ஓகே, ஸோ இப்படி பண்றதுனால வாட் ஆர் த பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சி பாயிண்ட் நம்பர் 1, if there is more production means if there is creation of more employment opportunities, right? If there is more production means it indicates more GDP growth rate. Okay, if there is more productions means what? If there is another more export to the foreign nations. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ தென் ஒன்லி த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆப்வியஸ்லி அதை ப்ரொடியூஸ் பண்ற பீப்புளுமே தே வில் கெட் சம் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ பாருங்க ஒன்னொன்னா டீல் பண்ணுவோம். ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அன்வைல்ட் எ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் டு என்கரேஜ் domestic manufacturing investment in 10 more sectors. Yes, it is also one of the important point. Okay, see productions, employment opportunities, and then exports இதெல்லாம் தாண்டி if there is more incentives given by the government of India அப்படின்னும் போது அப்போ இங்க இந்தியால பிசினஸ் பண்றதுக்கு there are more people willing to come and invest, right? So அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மூலமா the government expect to increase the domestic manufacturing investment in 10 more sectors. Please note it. Okay, so அப்போ நிறைய மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாதான் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், ஓகே, ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும், அண்ட் தென் எக்ஸ்போர்ட் இருக்கும், ஜிடிபி க்ரோத் இருக்கும், ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிளிசிட்டா நம்ம சொல்றது என்னன்னா டு என்கரேஜ் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 10 more sectors. ஸோ வாட் ஆர் த 10 more sectors? ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல், automobiles and auto components, solar photovoltaic modules, and white goods such as air conditioner, LEDs. Okay, see white goods in the sense which mainly these goods are not harming the environment. Okay, அந்த மாதிரி தான் நம்ம white goods அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாருங்க air conditioner and LEDs. Okay, so these are only 10 more sectors. So come under the production linked incentive schemes. Sir, in the schemes in the 10 sectors memorize பண்ணணுமா? No need. Okay, important இப்படி 10 sectors கொடுத்து கேட்க மாட்டாங்க. But anyhow, it is very easy to remember, right? So food processing இதெல்லாம் பார்த்தீங்கன்னா actually most of the sectors are which is எல்லாமே இந்தியா வந்து ஒரு பீக்ல இருக்கிறதா. ஓகே, இப்போ in case automobiles, auto components எடுத்துட்டீங்க அப்படின்னா especially தமிழ்நாடு called as the Detroit of India.
ஓகே. அண்ட் தென் ஈவன் போட்டோவோல்டாயிக் செல் எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம நிறைய பீக்ல இருக்கிறோம். அண்ட் தென் டெக்ஸ்டைல் இஸ் ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ஹப் இஸ் இந்தியா. அண்ட் தென் டெலிகாம் செக்டார்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே கூட கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர் 10 செக்டார்ஸ். அண்ட் PLI ஸ்கீம் to make India a manufacturing hub. Okay, please note it. So to make India a manufacturing hub, the government had announced PLI scheme, production linked incentive scheme, for mobile phones, pharma products, and medical equipment sectors. Okay, see, புரியுதுங்களா? Okay, so அப்போ நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, to make India as the manufacturing hub. ஸோ அதனால அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பாருங்க, என்னது மொபைல் ஃபோன்ஸ், pharma products, mobile medical equipment sectors. Okay, and then actually it was notified on April 1, 2020 as a part of national policy on electronics. Okay, it proposes a financial incentive to boost domestic manufacturing and attract large investment in the electronics value chain. Okay, see, actually in 2020, 2021 economic survey itself mentioning about the national policy on electronics, because நீங்க குளோபல் லெவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னும் போது அண்ட் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சைனா இஸ் தி குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப். ஓகே, ஸோ என்டையர் குளோபல் நேஷன்ஸ்க்காக சைனா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேம் அதே கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், விச் மீன்ஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சீப் லேபர்ஸ். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி, ஓகே, அசம்பிளிங் கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம்? ஸோ வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த குளோபல் காம்படிட்டர் ஃபார் சைனா. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளும் அந்த இதை வந்து பண்ணலாம், ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக பண்ணலாம், அசம்பிளிங் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் பாலிசிஸ் மூலமாக நம்மளும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மூலமா தே ஆர் கிவிங் சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஓகே, எனிஹோ பாருங்க, அப்போ மெயினாக இந்த நேஷனல் பாலிசி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்றாங்க? ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? ரைட். What the scheme seeks to achieve, okay, make domestic manufacturing competitive and efficient. Please note it. So these kind of things only you people are expecting in the prelims examination. So production linked incentive scheme மூலமா what are the things the government of India going to achieve அப்படின்னும் போது first point, make domestic manufacturing competitive, right? அப்போ competitive ன்னு அர்த்தம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஓகே, it will take another, it will lead to more competitive and efficient, okay, quality product கிடைக்கும். And then create economics of scale. Yes, okay, make India part of global supply chain. Okay, if India produce more and more, maybe it அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ global supply chain we are also one of the part, right? And the attract investment in core manufacturing and cutting edge technology. Okay, so நிறைய technology oriented investments வந்து வரும். Okay, and competitive manufacturing would in turn lift exports. So முன்னாடியே நம்ம பேசினது தான். So manufacturing competitive and efficient. So and then global supply chain we are also one of the part, and more exports. Okay, technology advance investment வந்து இங்க நிறைய வரும். ஸோ இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்கீம். ஓகே, the scheme shall extend in incentives of 4 to 6% on incremental sales, okay, over the base year of goods manufactured in India and covered under target segments. Okay, so to eligible companies for the period of 5 years with financial year 2019-20 as the considered as the base year for calculation of incentives. Okay, see, நம்ம production linked incentives னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ். அந்த இன்சென்டிவ்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்களேன். ஸோ 4 to 6% ஆன் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக சேல் பண்ணுறீங்களோ, ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, லாஸ்ட் இயர் அதாவது பேஸ் இயர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம இன்க்ரீஸ் எவ்வளோ எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும்னு தெரிய வரும். ஸோ பேஸ் இயர் இஸ் 2019-20. Okay, so right now we are in the financial year of 2022, 21-22.
ஸோ 2019-20 கம்பேர் பண்ணும்போது ஸோ 2021-22ல இப்போ எக்ஸாம்பிள் நீ 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே அந்த 110 ருபீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ 10 ருபீஸ் வந்து எக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ 100 ருபீஸ்க்கு 2019-20ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், 2021-22ல 110 ருபீஸ். ஸோ இப்போ 10 ருபீஸ் எக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 10 ருபீஸ் எக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வில் கிவ் இன்சென்டிவ்ஸ். அந்த இன்சென்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 to 6% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ என்ன சொல்றது ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் இன்சென்டிவ் ரைட். ஸோ இது மூலம் ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் நல்ல இது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்க, the scheme will be implemented through nodal agency which shall act as the project management agency and be the responsible for providing secretarial, managerial, implementation support and carrying out other responsibilities as assigned Ministry of Electronics and Information Technology from time to time. Okay, so அப்ப இந்த schemes கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு there will be a separate agency, project management agency. ஓகேங்களா ரைட். ஸோ த்ரூ திஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, ஓகே, ஸோ எவ்ரி திங் டு பி மானிட்டர்ட். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கிங்கப்பா, எக்ஸ்டென்ட்ஸ் என்னது எவ்வளோ இன்சென்டிவ் போகிற இன்சென்டிவ் 4 to 6% ஆன் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ். அந்த இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் அப்படின்றது நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா 10 அந்த பேசியரோட நம்ம அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கிறது தான் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ். ஓகே, அதில் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க 4 to 6% கொடுக்குறாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி கன்சிடர்ட். ஓகே, all electronic manufacturing companies, please note it, all electronic manufacturing companies which are either Indian or have registered unit in India will be eligible to apply for the same. Okay right. So electronic manufacturing companies ஒன்னு. ஓகே, அதுவும் பாருங்க ஒன்னு இந்தியன் கம்பெனியா இருக்கணும், இல்ல இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் will provide incentives. These companies can either create new unit or seek incentives for their existing unit from one or more locations in India. Okay, so in the electronic manufacturing company either new unit இருக்கலாம் or else old unit இருக்கலாம். ஓகேங்களா. And then however all investment done by companies on land and buildings for the project will not be considered for any incentives or determine eligibility of the scheme. ஓகேங்களா. See, please note it. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதில் கட்டக்கூடாது. நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், அதில் நம்ம பண்ண முடியாது. ஒன்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் தான் வந்துட்டு கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவில் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். ப்ளீஸ் நோட் இட் பா. ஸோ PLI அப்படின்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரணும், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிதான் வரணும். Recently the government extend the 10 more sectors. Okay, and the 10 more sectors தான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த 10 sectors food processing பாத்தீங்களா இதெல்லாமே. Okay right. Next போலாம். Okay, so this is our 11th current affairs. So production linked incentive schemes is very very important. Okay, next பாருங்க, 12th current affairs, K-shaped economic recovery. See, actually இந்த மாதிரி economic recovery right now ஒரு இனிஷியலா 2020 இந்த மந்த் ஆஃப் அரௌண்ட் ஆகஸ்ட் செப்டம்பர். ஓகே, ஸோ இந்தியா வந்து என்ன சொன்னாங்கன்னா வி ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அகெயின் இப்போ கே ஷேப்டு ரெக்கவரின்றது வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் வி ஷேப்டு ரெக்கவரி. சி, நல்லா கவனிங்க. அதாவது நம்ம இப்படி ஒரு டயக்ராம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் டைம் and the y-axis வந்துட்டு GDP growth. Okay, see generally in India GDP growth like this. Okay, so இப்படிதான் இருக்கும். Okay, increase ஆகும். So time increase ஆக GDP growth increase ஆகும். Okay, so because of the pandemic, complete lockdown in 3 months. Okay, and restriction imposed in India in last 2020 in 120 around 200 days. ஓகேங்களா. so நம்மளுடைய growth இப்படி போயிட்டு இருந்தது என்னாச்சுன்னா suddenly comes down. Okay, and back into the normal. Okay, so this is V-shaped recovery. Okay, suddenly comes down
அதாவது இந்த கேப் வந்துட்டு இல்ல. ஓகே, இந்த லைன் வந்து இல்ல அப்படின்றாங்க. புரியுங்களா? தட் இஸ் வி ஷேப்டு. அதாவது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன்னால நம்மளோட எக்கனாமி டவுன்ல போயிருச்சு growth ரேட். அண்ட் தென் பிகாஸ் ஆஃப் தி ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், இந்த மாதிரி செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போடவும், நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரவும், ஸோ நம்ம திருப்பி பேக் டு தி ட்ராக் வந்துட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தென் ஒன்லி கால்ட் அஸ் வி ஷேப்டு ரெக்கவரி, விச் மீன்ஸ் குயிக் ரெக்கவரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நீங்க லாஸ்ட் ஒரு 6 மந்த் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. ஸோ இந்தியா இஸ் அ குயிக் ரெக்கவரி, வி ஷேப்டு ரெக்கவரி சொன்னாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெக்கவரி அப்படின்னும் போது தட் இஸ் வி ஷேப்டு ரெக்கவரி தான். ஸோ அதை வந்து இந்தியா ஃபேஸ் பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதனால அதையும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஸோ ரைட் பாருங்க. ஸோ கே ஷேப்டு எக்கனாமிக் ரெக்கவரி. A K-shaped economic recovery happens when different sections of an economy recover at starkly and different rate. ஓகேங்களா? ப்ளீஸ் நோட் இட். டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ஆன் எக்கனாமின்னு என்ன அர்த்தம்? ஸோ எக்கனாமி கன்சிஸ்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் செக்டார்ஸ். ஓகே, ஸோ அதுல டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி ரெக்கவர் ஸ்டார்க்லி அட் டிஃபரெண்ட் ரேட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் செக்டர் வச்சுக்கோங்க. இது மூணுமே கரெக்டா ஒரே ஃபேஸ்ல ரெக்கவர் ஆகுமா? நோ, டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஒன் அண்ட் அந்த பிரீத்திங் டைம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்னா அதுக்கு ஒரு பிரீத் டைம் இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 பீட் டைம் இருக்கும். ஸோ சர்வீசஸ் அப்படின்னா மேபி வெரி குவிக். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி அது ரெக்கவர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டிஃபரெண்ட் டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேபி பாருங்க, household at the top of the pyramid. Okay, so maybe households அப்படின்னும் போது நம்ம எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா there are 3 different sections. மேபி இங்க செக்ஷன்ஸ் அப்படின்றனால நம்ம ஆக்சுவலி இப்போ நான் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், சர்வீசஸ் செக்டார்னு சொன்னது டிஃபரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே, இப்போ நம்ம டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஸோ மேபி ஹவுஸ் ஓகே, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகே, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த அதையும் நம்ம டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ இன்கம் பீப்புள். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அட் தி டாப் ஆஃப் தி பிரமிட் ஆர் லைக்லி டு ஹாவ் சீன் இன் their incomes largely protected. So okay, so households அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா டாப் ஆஃப் தி பிரமிட். இந்த பிரமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ டாப்ல யார் இருக்கா அப்படின்னா தட் இஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். ஓகே, the income largely protected and savings rates forced up during lockdown. ஓகேங்களா? ஸோ சேவிங்ஸ் ரேட் வந்து என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இன்க்ரீசிங் ஃபியூல் இன் தி டேங்க் டு டிரைவ் தி ஃபியூச்சர் கன்சப்ஷன். ஸோ அப்போ டியூரிங் தி லாக்டவுன் அதாவது அட்மோஸ்ட் ப்ரொடெக்டட் பீப்புள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த டைம்ல நிறைய செலவு பண்ணல. ஸோ அதனால அவங்களுக்கான சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க நிறைய சேவிங்ஸ் பண்ற அந்த டைம்ல சேவிங்ஸ் பண்றதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா பிகாஸ் ஃபியூச்சர்ல வந்து தே கோயிங் டு என்னது கன்சியூம் சம்திங். அதனாலதான் அந்த டைம்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சேவிங்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க. ஓகே, மீன்வைல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அட் தி பாட்டம் ஆர் லைக்லி டு ஹாவ் விட்னஸ்ட் permanent hit in jobs and incomes. Okay, same some of the people, அதாவது யாரெல்லாம் சேவிங்ஸ் நல்லா வச்சிருந்தாங்களோ ஸோ அவங்க வந்து they are protected. அண்ட் சேவிங்ஸ் இல்லாம, ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம, டெய்லி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க, டெய்லி சேலரி, டெய்லி வேஜஸ் வாங்குற பீப்புள் they are hit very bad. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த கே ஷேப்டு எக்கனாமி ரெக்கவரி மூலமா டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள், ஓகேங்களா, பீப்புள் ஃப்ரம் rate of savings is high அவங்களும், people from the lower daily wage employees, okay, and then professionals, ஓகேங்களா, இந்த மாதிரி irregular system of payments வாங்குறவங்க எல்லாருமே they are affected அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, what are the macro implications of a K-shaped recovery? பாருங்க, upper income households, okay, upper income households have benefited from higher savings for 2 quarters. 2 quarters is nothing but 6 months. ஓகேங்களா? So upper income households வந்து they are benefited அப்படின்றாங்க because they are higher savings. Okay, and then பாருங்க, household at the bottom have experienced a permanent loss of income in the forms of jobs, wage cuts. Okay, there will be a recurring drag on demand if the labor market does not heal fast. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ பாட்டம் ஆஃப் த பிரமிட், இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல இருக்கிற பீப்புள் நான் சொன்ன டெய்லி வேஜ் எம்ப்ளாயிஸ் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, குயிக்கா அந்த லேபர் மார்க்கெட் வந்து திருப்பி ரெக்கவர் ஆக கிடையாது அப்படின்னு. ஓகே, டு தி எக்ஸ்டென்ட் தட் கோவிட் ஹாஸ் ட்ரிகர்ட் ஆன்
effective income transfer from poor to the rich. Please note it. Okay, very beautiful point. Okay, எப்படி சொல்றாங்க பாருங்க. See, actually உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, in Chennai and then பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற லோக்கல் ஏரியாஸ்ல இருந்து பீப்புள் வந்து மார்னிங் 6 to 7 குள்ள ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. ஓகேங்களா, அவங்கலாம் பாத்தீங்கன்னா டெய்லி வேஜ் எம்ப்ளாயிஸ். அந்த அந்த பீப்புள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 6 to 7ல இந்த அசம்பிள் ஆகிறாங்களா பீப்புள், அவங்கலாம் பாத்தீங்கன்னா கார்பெண்டர் அண்ட் தென் ஒரு கொத்தனார் இருப்பாங்க, அண்ட் தென் அந்த சொல்ற அப்படின்னா அந்த ஸ்கில்டு லேபர் எல்லாம் இருப்பாங்க, வெல்டர் வெல்டிங் இருக்கவங்க எல்லாமே, தூக்குறவங்க மூட்டை தூக்குறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ காலையில வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ஒரு 10 people ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னா நீங்க அங்க 10 people கூட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ அந்த பீப்புள் அசம்பிள் ஆக முடியாது, அதான் லேபர் மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அப்போ திருப்பி அவங்க அந்த பீப்புளுக்கு அன்னைக்கு அந்த வேலைக்கு போனா மட்டும்தான் ஈவினிங் சேலரி அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு வீடு கொண்டு வருவாங்க. இப்போ அவங்க அசம்பிள் ஆக முடியாது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் அண்ட் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது இந்த என்னது ஸ்டாப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இது ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, இந்த கோவிட் வந்து ஹேஸ் ட்ரிகர்ட் ஆன் எஃபெக்டிவ் இன்கம் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் புவர் டு ரிச். ப்ளீஸ் நோட் இட். ஓகே, இன்கம் வந்து யார்கிட்ட போயிருக்கு, புவர் பீப்புள் இருந்து ரிச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வில் பி டிமாண்ட் இம்பிடிங் பிகாஸ் the poor have a high marginal propensity to consume. அப்படின்னா என்ன அர்த்தம்? poor have a high marginal propensity to consume அப்படின்னு என்ன அர்த்தம்? they tend to spend instead of saving. okay, much higher proportion of their income. exactly. இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்போ A B ரெண்டு பேரும் எடுத்துக்கங்கப்பா. ஸோ A வந்து ரிச், B வந்து புவர். ஓகே, ஸோ A ஓட இன்கம் 1 lakh rupees. ஓகே, B ஓட இன்கம் வந்து 10,000 rupees வச்சுக்கோங்க. இவர் வந்து இவரோட ஸ்பெண்டிங்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மேபி மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 8,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 80% he has to spend. ஓகே, இவரோடது பாத்தீங்கன்னா 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க மந்த்லி. ஓகே, சாரி 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி 20% he has to spend. பட் அப்சல்யூட் அமௌண்ட் இஸ் இன்க்ரீஸ், இதை உங்களோட இவர் அதிகமாக செலவு பண்றாரு. ஸோ கம்பேரிங் டு ஹிஸ் சேலரி, ஓகே, அவங்களோட சேலரி கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 20% தான் வந்து ரிச் பீப்புள் வந்து தே ஆர் ஸ்பெண்டிங். பட் புவர் பீப்புள் வந்துட்டு 80% ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே, அவங்களோட சேலரி கம்பேர் பண்ண. அதனாலதான் சொல்றாங்க ஹை மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங் தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் கம்பேரிங் டு தி ரிச் பீப்புள். அதனாலதான் அவங்கள்ட்ட சேவிங்ஸ் இல்லாதனால ஸோ தே ஆர் அஃபெக்டட் இன் தி டியூரிங் தி பீரியட் ஆஃப் லாக்டவுன் ஆர் கொரோனா டைம். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட் ஃபார் ரிப்பீட். ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். the பாருங்க, the poor have a higher marginal propensity to consume. Okay, that is they tend to spend instead of saving a much higher proportion of their income. புரியுதுங்களா? அவங்களோட இன்கம்ல நிறைய அமௌண்ட் 80% மேல they are going to spend அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹையர் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? they are more to spend அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கே ஷேப்ட் ரெக்கவரி மூலமா இங்க பாருங்கப்பா. ஸோ இப்போ வாட் இட் மீன் பை தட் கே ஷேப்ட் ரெக்கவரி? ஓகே, இங்க பாருங்க. அப்போ கே ஷேப்ட் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் ஸோ தேர் ஆர் சம் பீப்புள், ஓகே, ரிச் பீப்புள் டாப் ஆஃப் த பிரமிட். ஓகே, இந்த பீப்புள் வந்து தே ஆர் கெய்னிங் மோர் அண்ட் மோர். ஓகே, த இன்கம் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் புவர் டு ரிச் போயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் the part of people in the economy, okay, so who are all daily wage employees, okay, professionals, okay, and then labor people, okay, இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they facing the permanent loss. okay, so that is poor people அப்படின்னு எடுத்துக்கலாம், bottom of the pyramid. so அதான் சொல்றாங்க நம்மளுடைய கே ஷேப்ட் ரெக்கவரின்ற போது so some part of the people, some sections of the people, okay, அவங்க வந்துட்டு they are gaining during the period of corona, and some part of the some sections of the people they are not earning. okay, they are facing severe losses அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். okay, that is K shaped. ஓகேங்களா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் போலாம். okay, what kind of recession or recovery do you do the shapes show அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னல வி ஷேப்டு, எல் ஷேப்டு, டபிள்யூ ஷேப்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க வாட் இட் டினோட்ஸ் அப்படின்றத. ஸோ வி ஷேப்டு நான் சொன்னேன் ஆல்ரெடி, இட் இஸ் அ குயிக் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். எக்கனாமிக் குயிக் ரெக்கவரி. a best case scenario, it depicts the economy snapping back as quickly and steeply as it fell. எவ்வளோ சீக்கிரமா அது ஃபால் ஆச்சோ, ஓகே,
திருப்பி வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க, a clear example is the US recession in the mid 1950s, okay, when output fell for 3 straight quarters and stocks back up shortly in 8.3% and then 12%. So within the gap ஒரு 3 quarters continue fall ஆச்சு, திருப்பி என்ன ஆச்சு, ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ வி ஷேப் ரெக்கவரினால என்ன சொல்றது, குயிக் ரெக்கவரி அப்படின்றத மைண்ட்ல வச்சு. எல் ஷேப்னா ஒன்ஸ் இது ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் நெவர் என்னது ரிட்டர்ன் பேக் டு தி ரெக்கவரி. ஓகே, அதை பாருங்க. ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் ஒரிசம் ஆஃப் ஆல். ஓகே, ஏன்னா திருப்பி ரெக்கவரி ஆகாது. இட் சோஸ் ஆன் எக்கனாமி, பாருங்க, இட் சோஸ் ஆன் எக்கனாமி பிளஞ்ச் தட் stays down a long time. புரியுதுங்களா? stays down a long time. The steep drop is followed by flat line that resembles the L shape. ஓகேங்களா? ஸோ இது கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஜாப்பனீஸ் எக்கனாமி 1990s. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ஃபேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து 1950s யூஎஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் ரைட் நவ் இந்தியா. அண்ட் தென் எல் ஷேப்டுக்கு வந்துட்டு 1990s ஜாப்பனீஸ் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ பாருங்க, லாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட் டிகேட் என்ன இருக்கும், கிட்டத்தட்ட அரௌண்ட் மோர் தென் 10 years வந்துட்டு they are facing the continuous losses. ஓகே, அடுத்து டபிள்யூ ஷேப்ட் ரெக்கவரி அப்படின்னும் போது ஸோ சடன் ஃபால் அண்ட் சடன் growth இருக்கும், திருப்பி அகைன் ஃபால், திருப்பி growth இருக்கும். ஓகேங்களா? ஸோ டபுள் டிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. இட் இஸ் ஆல்சோ known as double tip. It refers to the downturn that becomes on upturn. See, நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா. இங்க பாருங்க, ஸோ டவுன்ல வந்துருச்சு, திருப்பி ரெக்கவர் பாதி தான் வருது, திருப்பி டவுன் ஆகி திருப்பி ரெக்கவர் ஆகுது. ஓகே, இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆக கிடையாது. ஓகேங்களா? ஸோ த டவுன் அப். ஓகேங்களா? ஸோ புரியுதா? டவுன் அப் பேட்டர்ன் resembles to W. ஓகேங்களா? This happens in the US in 1980s. அதுவும் பாருங்க யூஎஸ்ல இருக்கு. When the economy dipped in the first half of 1980s, recovered in the second half and again dipped again in July. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டவுன் ஆகுது, அகெயின் செகண்ட் ஹாஃப்ல ரெக்கவர் ஆகுது, திருப்பி அகெயின் டவுன், அகெயின் என்னது அப் ஆகுது. ஸோ இதுதான் டவுன் அப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ டவுன் அப். ஓகே, தட் இஸ் டபிள்யூ ஷேப் ரெக்கவரி. அண்ட் தென் யூ ஷேப் ரெக்கவரி அப்படின்னும் போது ஸோ சடன் ஃபால் இருக்கும், ஒரு 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 ஸ்மால் டைம், ஒரு ஷார்ட் டைம் வந்துட்டு, ஸோ அது குயிக் ரெக்கவரி கிடையாது. ஸோ கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைம்க்கு அப்புறம் தான் ரெக்கவர் ஆகுது. ஓகே, ஸ்லோ ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து slow recovery, not quick recovery. Okay, பாருங்க, a long tedious recession with a bottom that's hard to disappear. ஓகேங்களா? it could happen if the economy stagnate. ஓகேங்களா? so recover ஆகும் because of some economic stagnant situations. okay, அதனால பண்ண முடியல. so the US downturn in 1973-75 was U-shaped. ஓகேங்களா? ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம யூஎஸ் எக்கனாமியில பார்க்க முடியும் போல. ஸோ த எக்கனாமி ஸ்டார்டட் டு சிங்க் இன் early 1973 and continued to decline or have low growth for nearly 2 years. Okay, after bumping along the bottom, it climbed up to back to the recovery. Okay, so இப்போ வந்து ஸ்லோ ரெக்கவரி ஆகுது. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, நிக்கி ஷூஸ் ஷேப்டு. ஓகேங்களா? நீங்க பொதுவா நைக் கேள்விப்பட்டிருப்பீங்க. நைக் ஷூ இப்படி இருக்கு, ஒரு டிக் போட்ட மாதிரி சிம்பிள். ஸோ அதனாலதான் இங்க அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? நைக் ஷூஸ் ஷேப்டு அப்படின்னு. திஸ் இஸ் த சினாரியோ வேர் ஆஃப்டர் ஃபாலிங் growth start recovering quickly but then slowed down obstacles. ஓகே, ஸோ குயிக்கா ரெக்கவர் ஆகும், பட் மேபி சம் obstacles இருக்கிறனால கிராஜுவலா அது வந்து இதாகும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, Z ஷேப்டு, ஸோ டபிள்யூ ஷேப்டு. ஸோ எல்லாமே இதுதான் கே ஷேப்டு நம்ம பார்த்தது. ஓகேங்களா? ஸோ கே ஷேப்டு அப்படின்ற போது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, coined by US economist Peter Atwater. Okay, please note it pa. Okay, ஸோ இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் எக்கனாமில இந்த கே ஷேப்டு ரெக்கவரி வந்து இந்த நம்ம பீப்புள் கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம படிச்சுட்டோம். ஓகே, அதனால யூஎஸ் எக்கனாமிஸ்ட் பீட்டர் அட்வாட்டர். ஓகே, it refers to the situation in the US where things get better for the haves. Okay, அதான் சொல்ற பாருங்க. So US where things get better for the haves
and worst for the have nots. Okay, அதாவது haves அப்படின்னா யாரு? ரிச் பீப்புள். ஓகே, ஸோ அது வந்து டியூரிங் த டைம் ஆஃப் கொரோனா பட் அது வந்து யாருக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னா ரிச் பீப்புளுக்கு, யாருக்கு ஒஸ்டா இருக்கு அப்படின்னா புவர் பீப்புளுக்கு. ஸோ அதுதான் வந்து கே ஷேப்டு ரெக்கவரி. ஓகேங்களா, ரைட். ஸோ பாத்துங்க, இதை நம்ம வந்து இப்படி போடாம எப்படி போடுறோம் அப்படின்னா, ஸோ இப்படி போடணும். ஓகேங்களா, இப்படி ஏற மாதிரி. ஸோ ரைட், இதை பார்த்தா கே மாதிரி தெரியணும்பா, அவ்வளவுதான். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், 13th current affairs, overheating of an economy. ஓகேங்களா, overheating of an economy occurs when when its productive capacity is unable to keep pace with growing aggregate demand. ஓகேங்களா, please note it for. So overheating of an economy அப்படின்னா என்ன அர்த்தம்? So the productive capacity is unable to keep pace with growing aggregate demand. அப்படின்னா என்ன? So there is more demand in the market, but the productive capacity is not meet with the growing demands. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து சப்ளை சைடு சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஜென்ரலி கேரக்டரைஸ்டு பை below average rate of economic growth, where growth is occurring at an unsustainable rate. ஓகேங்களா, ரைட். So boom periods are often characterized by overheating in the economy. So boom periods அப்படின்னும் போது there is a high demands இருக்கும், but there is a productions இருக்கும், but the production not meet with the என்னது growing demand of the people. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்துட்டு டியூரிங் த பீரியட் ஆஃப் பூம், ஓகே, நம்ம பிசினஸ் சைக்கிள் படிச்சிருக்கோம்ல. ஸோ பிசினஸ் சைக்கிள்ல என்ன சொல்றோம்? பூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பூம், ரெசஷன், ஓகே, டிப்ரெஷன், ரெக்கவரி ஸ்டேஜ், இந்த மாதிரி சொல்லும் போது பூம் அப்படின்னும் போது ஸோ தெர் இஸ் மோர் டிமாண்ட். ஓகேங்களா, தெர் இஸ் மோர் டிமாண்ட் இன் தி எக்கனாமி அப்படின்றத நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ பூம் பீரியட்ஸ் வந்து ஆஃபன் கேரக்டரைஸ்டு பை ஓவர் ஹீட்டிங் இன் தி எக்கனாமி அப்படின்னு அர்த்தம். ஓவர் ஹீட்டிங் அப்படின்னா தெர் இஸ் மோர் டிமாண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். An economy is said to be overheated when inflation increases due to prolonged good growth rate, and produce in excess, thereby creating excess production capacity. ஓகேங்களா, எஸ், புரியுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ். ஓகே, இன்ஃப்ளேஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தெர் இஸ் மோர் டிமாண்ட் இன் தி மார்க்கெட். ஓகே, ஸோ தெர் இஸ் மோர் டிமாண்ட் அப்படின்னா மோர் மணி சர்க்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ மோர் மணி சர்க்குலேஷன் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இட் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, அப்போ ஜென்ரலா ஒரு லாங் க்ரோத் ரேட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம். த main reason behind overheating is insufficient supply allocation because of excess spending by the people. Okay, due to increase in their consumer wealth. Because nalla gavaninga, so overheating அப்படின்றது அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம்னா the concept is there is a more demand in the market, but the supply is not meet with the growing demand. இதுதான் நம்ம overheating சொன்னோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா என்ன சொல்றோம் அப்படின்னா there is insufficient supply allocation அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக சப்ளை இருக்குவா, பட் இன்சஃபிஷியன்ட். ஓகேங்களா, சப்ளை அலோகேஷன் பிகாஸ் எக்ஸஸ் ஸ்பெண்டிங் பை த பீப்புள் வந்து நார்மல் ஸ்பெண்டிங்ல நார்மலா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பண்ணல. பிகாஸ் ஆஃப் தே ஹேவிங் மோர் மணி, தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் அண்ட் மோர். ஓகே, நிறைய செலவு பண்றாங்க. ஸோ அதனால அந்த எக்ஸஸ் ஸ்பெண்டிங்கை அந்த மேட்ச் பண்றதுக்கு சப்ளை இல்லை. ஸோ தென் ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் ஹீட்டிங். ஓகேங்களா, so what are the effects அப்படி நம்ம see and the overheating of an economic, this is a very good reason. ஓகேங்க, so note பண்ணிக்கங்கப்பா, இதான் கான்செப்ட். so overheating is insufficient supply allocation because of excess spending by the people due to increase in consumer wealth. ஓகேங்களா, so ரொம்ப இம்பார்ட்டன்ட். so effects பாருங்க, overheating is generally preceded by lower than average economic growth. okay, so ஜென்ரலா எப்போ வரும்? ஓகே, ஓவர் ஹீட்டிங் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த லோயர் ஆவரேஜ் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் போது இருக்கும் அப்படின்றத நம்ம ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ் அஸ் சப்ளையர்ஸ் ட்ரை டு கேபிட்டலைஸ்
on the excess demand which cannot be met with existing production constraints. Okay, so generally demandful inflation அப்படினா அர்த்தம் there is more demand in the market. Okay, right? So அதனால ப்ராடக்ட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா that is called as demandful inflation. ஓகேங்களா? so demandful inflation அப்படினும்போது டிமாண்ட்ஸ் ஹையா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. so இப்போ நம்ம அதான் பார்த்தோம். அப்ப demandful inflation situation தான் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் எகனாமி அப்படின்றதை நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட்? so இதுதான் எஃபெக்ட். ஓகே, அப்ப ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் வரும். ஓகே, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆவரேஜ் எக்கனாமிக் growth வந்து லோயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போ. அடுத்து பாருங்க, these higher prices tend to reduce the aggregate demand and exports. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு அப்படின்னா ப்ராடக்டோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஜென்ரலா டிமாண்ட் ரிடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் தென் எக்ஸ்போர்ட் ஆல்சோ ரிடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அண்ட் தென் இட் லீடிங் டு ரிடியூஸ்டு கன்சம்ப்ஷன். ஓகேங்களா? ஸோ த சென்ட்ரல் பேங்க் ஆஃபன் சைமல்டேனியஸ்லி tighten monetary policy. Okay, what is tighten monetary policy? They are going to increase their interest rates. Okay, interest rates increase பண்றதுக்கு பேரு தான் tighten monetary policy, which means அதனால எதுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டு டிக்ரீசிங் தி மணி சர்க்குலேஷன். ஓகே, ஸோ இப்போ டைட்டன் மானிட்டரி பாலிசி அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஸோ இட் லீட் டு என்னது? டிக்ரீசிங் தி மணி சர்க்குலேஷன்ஸ். அந்த மணி சர்க்குலேஷன் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? அதுதான். ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க? தட் இஸ் ஆர்பிஐ ஃபாலோவிங் தி டைட்டன் மானிட்டரி பாலிசி in response to the increased inflationary pressure. புரியுதுங்களா? இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக யார் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் பேங்க் ஹேஸ் டு ஃபாலோ என்னது? டைட்டர் மானிட்டரி பாலிசி அண்ட் reducing investment expenditure. Okay, so actually இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்றது, which is tandem with decreased consumption can lead to economic recession. Okay, so அப்ப பாருங்க, நல்ல டிமாண்ட் ஹையா போயிட்டு இருக்கு, ஸோ சப்ளை இல்லாம இருக்கு. So once the demand increase ஆக it leads to demandful inflation. அப்ப demandful inflation சால்வ் பண்றதுக்கு the central bank என்னது? start with the policy of tighten monetary policy. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அகைன் அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு they go for என்னது? increasing interest rates. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா மணி சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகும். மணி சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது, எக்கனாமிக் growth ஸ்லோ ஆகும். ஓகே, ஸோ அதுதான் எக்கனாமிக் ரெசெஷனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றாங்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 1 ப்ளீஸ் நோட்டட் பா. ஓவர் ஹீட்டிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னும் போது ஓவர் ஹீட்டிங் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, செகண்ட் திங், டோட்டல் அக்ரிகேட் டிமாண்ட் வந்து ரிடியூஸ் ஆகும், எக்ஸ்போர்ட் ரிடியூஸ் ஆகும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ இந்த வந்து டைட்டன் மானிட்டரி பாலிசி பண்ணும்போது ஸோ எக்கனாமிக் ரெசெஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ தீஸ் ஆர் ஆல் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. ஸோ ப்ளீஸ் நோட் இட். ஓகே, இதுதான் இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த கன்சீக்வன்சஸ், அதாவது வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் எக்கனாமி அப்படின்னும் போது ஸோ பாருங்க ரிப்பீட் பண்றோம். ஓகே, டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன், ஓகே, லோயர் தி எக்கனாமிக் growth, அதுதான் நம்ம வந்து என்ன வருது பாருங்க. அண்ட் தென் அக்ரிகேட் டிமாண்ட் ரிடியூஸ் ஆகும், அண்ட் தென் டைட்டன் மானிட்டரி பாலிசி மூலமா ஸோ இட் லீட்ஸ் டு தி எக்கனாமிக் ரெசெஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, டெக்னிக்கல் ரெசெஷன்ஸ். சி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதனால ஜஸ்ட் அந்த வேர்டை கொடுத்துட்டு வாட் இட் மீன்ஸ் இல்லை வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்ப்பா. ஓகே, இதுக்கு முன்னாடி கே ஷேப்டு ரெக்கவரியா இருக்கட்டும், ஓவர் ஹீட்டிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமியா இருக்கட்டும், அண்ட் தென் டெக்னிக்கல் ரெசெஷன். ஓகே, இந்த ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்னா, அதாவது ஏதோ ஒரு டைம் வந்தது கிடையாது, ரிப்பீட்டட்லி அப்பியரிங் இன் தி நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? பாருங்க, ஸோ டெக்னிக்கல் ரெசெஷன். ஜென்ரலி ரெசெஷன்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? ரெசெஷன் அப்படின்னாலே there is a lack of demand. ஓகேங்களா? அப்படின்றத நம்ம சொல்லலாம். எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ரைட். பாருங்க, recently the Reserve Bank of India said the country had entered technical recession in the first half of 2020-21. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னா அதாவது ஏப்ரல், ஓகே, ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஓகே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 6 months. ஓகேங்களா? அந்த 6 months பார்த்தீங்கன்னா அதுல நம்ம கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா அந்த 6 monthலயுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு தான் இருந்தோம். ஓகே,
ஸோ இந்த 6 monthல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியா என்டர்ட் இன்டு தி டெக்னிக்கல் ரெசெஷன் சொல்லிட்டு யார் சொல்றாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட். வாட் இஸ் டெக்னிக்கல் ரெசெஷன்? இட் ரெஃபர்ஸ் டு தி சீக்வன்சியல் டிக்ளைன் இன் ஜிடிபி ஃபார் ஃபாஸ்ட் 2 quarter. இவ்வளவுதான் மீனிங். ஸோ டெக்னிக்கல் ரெசெஷனா ப்ளீஸ் நோட் இட். ஓகே, கண்டினியூஸா, அதாவது சீக்வன்சியல் அப்படின்றோம். கண்டினியூஸா நம்மளுடைய ஜிடிபி growth வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 quarters, 2 quarters, அதாவது 2 quarters அப்படின்னா 6 month. ஓகேங்களா? 6 month வந்து டிக்ளைன்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் டெக்னிக்கல் ரெசெஷன். ஓகே, சி ப்ளீஸ் பி நோட் பா. ஓகே, ஸோ அகெயின், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்? ஓகே சார், இஃப் திங்ஸ் ஆர் கெட்டிங் worse ஃபார் தி புவர் அண்ட் தென் ஹவு இட் கேன் பி கால்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சி ஆக்சுவலி இது ரெக்கவரி அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இந்த கே ஷேப் ரெக்கவரி வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ புவர் பீப்புளுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஒர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது எப்படி சார் ரெக்கவரி ஆயிருக்கும் அப்படின்றாங்க. சி விச் மீன்ஸ் இந்த ரிச் பீப்புள் வந்துட்டு இட் கெயின். ஓகேங்களா? ரிச், அதாவது இந்த பாக்குறதுக்கு கே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ரைட். பட் இதே ஸ்டேஜ் இருக்க போறது கிடையாது இல்ல. ஸோ இந்த இம்பாக்ட் எதனால இன்க்ரீஸ் ஆச்சு? Because of என்னது, லாக்டவுன், கொரோனா இம்பாக்ட்னால. ஓகே, ஸோ அகெயின் த பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் த பிரமிட், they are again returned back to their normal lives. ஓகேங்களா? ஸோ பட் it will take some time. இப்போ இந்த கே ஷேப்டு அப்படின்னும் போது இப்போ டவுன்ல இருக்கிறாங்க பீப்புள், பட் பிகாஸ் ஆஃப் most of the scheme introduced by the government of India, so might be they இப்படியே வந்துட்டு மேபி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ அப்போ ரெக்கவரி அப்படின்னும் போது இட் இஸ் ஜென்ரல் டினோஷன். ஓகே, கண்டிப்பா எந்த ஒரு எக்கனாமியா இருந்தாலும் திருப்பி ரெக்கவர் ஆகும். ஓகேங்களா? இப்ப எல் ஷேப்டு ரெக்கவரின்னு தான் சொல்றோம். எல் ஷேப்டு ரெக்கவரின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த டவுன்லேயே தான் போயிட்டு இருக்கோம், பட் ஆஃப்டர் 10 years அகைன் ஒன் டைம் வரும்ல. ஸோ தென் அந்த மாதிரி நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம்பா. சரி, ஓகே, எனியோ பேக் டு தி டெக்னிக்கல் ரெசெஷன் டாபிக். It refers to sequential decline in GDP for first 2 quarters. ஓகேங்களா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் presents economic contractions since the GDP, economic contraction na, so minusல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? so economic contraction since the GDP measures the value of all goods and services produced in the country during a specific period of time. In other words, total expenditure in the economy. ஓகே, அப்ப ஜெனரலா 2 quarter கண்டினியூஸா 2 quarters வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி, அதாவது தட் இஸ் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி கண்ட்ரி வந்து மைனஸ்ல இருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சி இதான் வெரி குட் எக்ஸாம், வெரி குட் மீனிங் ஆஃப் டெக்னிக்கல் ரெசெஷன். ஓகே, so typically recession last for a few quarters. Okay, if they continue for years, they are referred to as depression. Okay, so நம்ம முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், பிசினஸ் சைக்கிள் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெசெஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸோ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாருங்க, அது வந்து ஜென்ரலா ரெசெஷன் அப்படின்றது 1 or 2 quarters, சாரி 2 quarters அண்ட் தென் 3rd quarter கூட வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஓவர் தி இயர்ஸ் இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெஷன். பட் a depression is quite rare. Okay, the last one was during 1930s in US. ஓகேங்களா? ஸோ நம்ம 1913 தான் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் சொல்றோம். ஸோ அது வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன் அப்படின்றாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க 3rd quarter மைனஸ்ல போனா கூட 4th quarter அண்ட் தென் நெக்ஸ்ட் இயரோட குவார்டர் 5th quarter எடுத்துட்டோம்னா ரெக்கவர் ஆயிரும் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் நார்மல் நடந்துட்டு இருக்கு பொசிஷன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the key economic words. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் செஷன் மாதிரியே கேட்கலாம். பட் நவ் காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நவ் காஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ நவ் காஸ்ட் இஸ் எக்கனாமிக்ஸ். நவ் காஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் the prediction of present or very near future of the state of economy. Please note it. ஓகேங்களா? ஸோ நவ் காஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்கனாமியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ மேபி, ஸோ ப்ரெசென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ரைட் நவ் என்ன நடக்க போகுது அப்படின்றதும், வெரி நியர் ஃபியூச்சர் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நெக்ஸ்ட் 1 or 2 monthல என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றோம் பாத்தீங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் நவ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாருங்க, நவ் காஸ்ட் பிகின் வித் தி ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் புல்லட்டின் இன் ஜனவரி 1947, பட் இன்டரப்டட் டியூரிங் தி பீரியட் ஆஃப் 1995 டு டேட். ஓகேங்களா? ரைட். ஸோ பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்கனாமி இஸ் அ டைனமிக் திங். ஓகே, ஜென்ரலி அப்படிதான் சொல்லுவோம். நோ ஒன் கேன் ப்ரிடிக்ட் இட். இஃப் தேர் இஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னா ஸோ அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு,
பட் மோஸ்ட் ஆஃபன் தே மே பி நாட். ஓகே, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஓகே, எனிஹோ, ஸோ வெரி வெரி என்ன சொல்றது, ப்ரெசன்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் வெரி நியர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், நவ் கேஸ்ட் அப்படின்ற சொல்றோம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட், நெக்ஸ்ட் போலாம். ஸோ வெறும் நவ் கேஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம்ப்பா கொஸ்டின்ல. ஓகே, ஜென்ரலி இதை வந்து எக்கனாமிக்ஸ் கொடுக்காம பாலிடிக்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படி கூட கொடுக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் த மீன்ஸ் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் ஆர் வெரி நியர் ஃபியூச்சர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷனரி ஃபேஸ் அப்படின்னு என்னது, நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம்ல. ஸோ ரைட் நவ் இந்தியா ஃபேசிங் தி எக்ஸ்பான்ஷனரி ஃபேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், when overall output of goods and services typically measured by the GDP increases from one quarter to another. Okay, right? So அப்ப ஜெனரலா எக்ஸ்பான்ஷனரி ஃபேஸ் அப்படின்னா என்ன சொல்றோம், எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஓவரால் அவுட்புட். ஓகேங்களா, ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம ஜெனரலா எப்படி டினோட் பண்ணுவோம், ஜிடிபி. ஓகே, ஸோ த மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் அ கண்ட்ரி, இட் இஸ் கால்ட் அஸ் ஜிடிபி. அப்ப த அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரம் ஒன் குவார்டர் டு அனதர் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பான்ஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, ப்ளீஸ் நோட் இட் ஃபார் வெரி கேர்ஃபுல். அண்ட் ரெசெஷனரி ஃபேஸ் அப்படின்னு என்னது, when the overall output of goods and services typically measured by GDP decreases from one quarter to another. Okay, so recession அப்படின்னா என்னது, ஸ்டார்ட் ஸ்லோவிங் அப்படின்ற சொல்லலாம், இல்ல டிக்ரீசஸ் ஆகுது, லாஸ்ட் மந்த் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணோம், லாஸ்ட் குவார்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றதை விட இப்ப செகண்ட் குவார்டர் வந்து டிக்ளைன் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெசெஷனரி ஃபேஸ். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து கான்ட்ராக்ஷனரி ஃபேஸ்னு சொல்ல மாட்டோம், தென் அதை டெக்னிக்கலா யூஸ் பண்ணும்போது ரெசெஷனரி ஃபேஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் business cycle. Okay, it is composed of concerted cyclical upswings and downswings. Okay, in the broad measures of economic activity which are output, employment, income and sales. In other words, it is a cycle created by expansionary and recessionary phase clubbed together. Okay, so இந்த cyclical upswings and downswings தான் என்ன சொல்றோம், எக்ஸ்பான்ஷனரி recessionary phase அப்படின்றோம். ஓகேங்களா, இந்த பிசினஸ் சைக்கிள் அப்படின்னும் போது ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்கனாமியோட growth எப்படி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, அது மூலமா இன்கம் எவ்வளவு கிடைச்சிருக்கு, எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பிசினஸ் சைக்கிளை தான் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா பூம் அப்படின்னு சொல்றது, ரெசெஷன் அப்படின்னு நம்ம சொல்றது, டிப்ரெஷன் அண்ட் தென் ரெக்கவரி, இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப வந்து சைக்கிளிக்கல் அப்ஸ்விங்ஸ் அண்ட் டவுன் ஸ்விங்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்ப வந்து இதை வந்து இப்போ பாருங்க, சைக்கிள் கிரியேட்டட் பை எக்ஸ்பான்ஷனரி அண்ட் ரெசெஷனரி ஃபேஸ் கிளப்டு டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் ரெசெஷன், இப்பதான் ரெசெஷன் பார்த்தோம். ஸோ இட் இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக் டேர்ம் that refers to a slowdown or massive contraction in economic activities for long enough period. ஓகேங்களா, ஸோ ஜென்ரலா எக்கனாமி ஸ்லோ ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லோ இந்த சென்ஸ் என்னன்னா டிக்ரீசிங் தேர் அவுட்புட். ஓகே, அண்ட் மாசிவ் கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப அடுத்த கண்டினியூஸா வந்துட்டு டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, அதான் லாங் பீரியட் அப்படின்னும் போது இட் கேன் பி செட் தட் when a recessionary phase sustains for long enough, it is called recession. ஓகே, ஜென்ரலி ரெசெஷன் அப்படின்னும் போது ஒரு லாங் பீரியட் வந்துட்டு எக்கனாமிக் growth வந்து ரொம்ப டிக்ளைண்டா இருக்கிறத நம்ம ரெசெஷன் சொல்லுவோம். டெக்னிக்கல் ரெசெஷன் அப்படின்னு என்ன இருக்கும், கண்டினியூஸா 2 quarters வந்துட்டு எக்கனாமிக் growth டிக்ளைன்ல இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம், இட் இஸ் அ டீப் அண்ட் லாங் lasting period of negative economic growth. Please note it ba. Okay, depression அப்படின்னா என்னது, deep. ஓகே, லாங் லாஸ்டிங், ஸோ லாங் அதாவது இயர்ஸ், நான் சொல்ல முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ இயர்ஸ் ரொம்ப ஒரு 1 year 2 year வந்து டவுன்ல இருக்கும் எக்கனாமி. ஸோ ஆஃப் நெகட்டிவ் எக்கனாமிக் growth வித் அவுட்புட் ஃபாலிங் ஃபார் அட்லீஸ்ட் என்னது 12 months. நான் சொன்னல மினிமம் 1 year வந்துட்டு அவுட்புட் வந்து ஃபாலிங் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஜிடிபி ஃபாலிங் ஓவர் 10%. ஓகே, ஸோ 1 year அவுட்புட் வந்து டவுன்ல இருக்கணும். ஸோ ஆர்எல்ஸ் நம்ம ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 10% வந்து ஃபாலிங்ல இருக்கணும். ஓகே, சி லாஸ்ட் இயர் 2020-21 நம்மளுடைய அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் மூலமா ஜிடிபி growth ரேட் போட்டோம், அதுல -7.7 தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால ஆக்சுவலி இப்போ இந்த இதை மீன் பண்றது என்னன்னா, அவர் ஜிடிபி growth ரேட் கான்ட்ராக்டட் 7.7 அப்படின்னு சொன்னோம். ஓகே,
ஸோ பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் ரிசெஷன் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, பட் நம்ம என்ன சொல்றாரு, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலைன்னு சொல்றேன். ஓகேங்களா, டிப்ரெஷன் சொல்லணும்னா எவ்வளவு இருக்கணும், 10% கீழே ஃபாலோ ஆயிருக்கணும். ஆர் இட் கேன் பி ரெஃபர் டு தி சிவியர் அண்ட் ப்ரொலாங்டு ரெசெஷன். ஓகேங்களா, ஸோ ரெசெஷனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ரொம்ப லாங் டைம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 3 ways டு செட் டிப்ரெஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் த அவுட்புட் ஃபாலிங் வந்துட்டு 12 month இருக்கணும். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் ஜிடிபி கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10% இருக்கணும். ஆர்எல்ஸ் என்னது ப்ரொலாங்டு ரெசெஷன் இருக்கணும், ஆர் சிவியர் ரெசெஷன் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் பா. ஸோ எவ்ரி திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். So Inigo, startup ranking 2019. So next current affairs, startup ranking 2019. Okay, இதுல பாருங்க, பொதுவாக ஸ்டார்ட் அப் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஸ்கீம்ஸ் வந்து ஸோ இந்த பிஜேபி கவர்மெண்டால கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னும் போது எஸ்பெஷலி ஃபார் ஆல் நியூ business man. ஓகேங்களா, the people who are interested to start their new business in India. ஸோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்றது தான் தட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கில் இருக்கு, ஓகே, யூ ஹவ் யுவர் ஓன் ஐடியா டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்னும் போது ஸோ அந்த ஐடியாவை வந்துட்டு ஸோ கன்சர்ன் அத்தாரிட்டி சொல்லும் போது ஸோ அவங்க தே ப்ரொவைட் சம் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ அப்போ அது மூலமா யூ ஆர் கோயிங் டு க்ரோ செட் அப் யுவர் பிஸ்னஸ் இன் particular areas. Okay, so that is startup India. Okay, actually in the government or funding mechanisms, okay, government or in the schemes மூலமா there are most of the people, okay, ரொம்ப பேருங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வந்து ரேங்கிங் போடுறோம். ஓகே, ஸோ விச் ஸ்டேட் அது பெஸ்ட் ஃபார் ப்ரொவைடிங் தி ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ். ஓகே, அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணது எங்க ஸ்டேட்ல அப்படின்றதுல பாருங்க. ஸோ த ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2019, the results of the second edition of ranking of states on support to the startup ecosystem. புரியுதுங்களா, ப்ளீஸ் நோட் இட். இந்த ஸ்டேட்ஸ் எதை பேஸ் பண்ணி ரேங்கிங் போடுறோம், சப்போர்ட் டு தி ஸ்டார்ட்அப் எக்கோசிஸ்டம். ஓகே, were released by the Department for Promotion of Industry and Internal Trade. It comes under the Ministry of Commerce and Industry. ஓகே, ஸோ அவங்க அதான் வந்து பண்றாங்க பாருங்க. ஸோ Department for Promotion of Industries and Internal Trade has recently released Ease of Doing Business rankings of the states 2019 based on the State Business Reform Action Plan. ஓகேங்களா, அப்ப நோட் பண்ணிக்கங்கப்பா. ஜெனரலி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னும் போது தட் ஆக்சுவலி தட் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை தி வேர்ல்டு பேங்க், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரீசென்ட்லி நம்மளோட ரேங்க் 2019 63rd பொசிஷன்ஸ்லாம் போயிருக்கோம் குளோபல் லெவல்ல. ஓகேங்களா, இந்தியாவோட ரேங்க் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்கிங்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்றது யாரு, ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ப்ளீஸ் நோட் இட். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பாருங்க. The rankings were started with an objective of fostering competitiveness. Okay, இந்த ரேங்கிங் புரியுதுங்க எதுக்கு பண்றோம், பொதுவாக ஸ்டேட்ஸ்குள்ள ரேங்க் போடுற போது இட் வில் கிரியேட் மோர் காம்படிஷன். ஸோ இப்போ எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருக்குமோ செகண்ட் ஸ்டேட் வந்து பீட் பண்ண நினைப்பாங்க. ஸோ இப்போ அந்த செகண்ட் ஸ்டேட் இருக்க பீப்புள் வந்து they are providing more supporting mechanisms to the startup peoples. ஓகே, எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. So were started with an objective of fostering competitiveness, mutual learning. Okay, and if example some states will secure a first place அப்படின்னும் போது there will be some least states இருக்கும், 10th place 15th place like states. so அப்ப அந்த states வந்துட்டு they are comparing to the first states. so அவங்க எப்படி பெஸ்டா இருக்கிறாங்க because they are giving so much of fund to this mechanism அப்படின்னும் போது so அது மூலமா அந்த least states வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணுவாங்க. that is mutual learning. ஆர்எல்ஸ் இந்த ஸ்டேட்ஸ்ல இந்த சர்வீஸ் செக்டர் பெட்டரா இருக்கும் அப்படின்னும் போது ஸோ அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் propel states and union territories to work proactively towards uplifting the startup ecosystem. Okay, so generally in the ranking மூலமா so we are not, அதாவது the central government not to down some states. Okay, so main intention வந்து states வந்து டவுன் பண்ணணும், ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணணும் கிடையாது.
the rate, the state ranking மூலமா so it increase the competitiveness among the states and mutual learnings இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்ம். ப்ளீஸ் நோட் இட். அண்ட் தென் பாருங்க ஃப்ரேம்வொர்க். 2019 ranking framework has 7 broad reform areas consisting of 30 action points ranging from institutional support. so அப்ப ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கிரைட்டீரியா வேணும்ல. ஸோ அதுதான் சொல்றாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், easing compliances, relaxation in public procurement norms, incubation support, seed funding support, venture funding support, awareness and outreach. See, இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பொதுவாக அந்த ஸ்டேட் எவ்வளோ என்ன ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. ஓகே, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் வேணுமா, அண்ட் தென் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிஸ்ல ஏதாவது ஈஸி பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இனிஷியலா உங்களை ஸ்டார்ட் பண்ணும் போது the government will take care of you. ஓகே, இன்குபேஷன் சப்போர்ட், இன்கேஸ் ஃபண்ட் இருக்கும் போது த்ரூ பேங்கிங் மூலமா அந்த சப்போர்ட் பண்றது. ஓகேங்களா, ஆர்எல்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஃபண்ட் ஃப்ரம் சம் வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா ஸோ தட் இஸ் ஆல்சோ லீகல் மெத்தட்ல சப்போர்ட் பண்றது எப்படி. அண்ட் தென் இதை பத்தி பீப்புள்கிட்ட அவேர்னஸ் பண்ற எவ்வளவு பண்றாங்க, எப்படி பண்றாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் எபிலிட்டி டு ஸ்டார்ட் பிசினஸ் அப்படின்ற ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டார்ட் அப் இண்டியாவோட அவுட்ரீச், இது எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள அனலைஸ் பண்ணி தான். ஸோ பாருங்க 7 broad ரிஃபார்ம் ஏரியாஸ். ஓகே, ஸோ பாருங்க 1, 2, 3 அண்ட் தென் 4, 5, 6, 7. ஓகேங்களா. ஸோ பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ டோட்டலி 28 ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே கிடையாது, 22 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ பாருங்க 2 கேட்டகரிஸ். ஸோ 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. டு எஸ்டாப்ளிஷ் யூனிஃபார்மிட்டி அண்ட் என்ஷூர் ஸ்டாண்டர்டைசேஷன் இன் ரேங்கிங் ப்ராசஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேவ் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ். இப்போ எல்லா ஸ்டேட்ஸுமே ஒரே லெவல் வைக்க முடியாதுல்ல. ஓகே, அப்ப கேட்டகரி ஒய் ஸ்டேட்ஸ், கேட்டகரி எக்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. கேட்டகரி ஒய் அப்படின்னும் போது ஆல் யூனியன் டெரிட்டரி எக்ஸப்ட் டெல்லி அண்ட் ஆல் ஸ்டேட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா எக்ஸப்ட் அசாம். ஓகே, அப்ப கேட்டகரி ஒய் அப்படின்னும் போது தேர் ஆர் ஸ்மால் குரூப்ஸ். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் டெல்லியை தவிர மீதி இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே சின்ன சின்ன யூனியன் டெரிட்டரி தான், பெரிய லெவல்ல என்னது எக்ஸ்போசர் கிடையாது ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுல. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் 7 ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம், எக்ஸப்ட் அசாமை தவிர மற்ற ஸ்டேட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், இதெல்லாமே ஸ்மால் ஸ்டேட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அசாமை விட்டுட்டு இங்கே டெல்லியை விட்டுறோம். ஓகேங்களா. அப்ப கிட்டத்தட்ட மீதி இருக்கிற எல்லாமே ஆல் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகே, இது எல்லாமே கேட்டகரி ஒய் எக்ஸ்ன்னு கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் 2 குரூப்ஸாக பிரிச்சுக்கிறோம். ரிசல்ட்ஸ் பாருங்க. The states and union territories were classified as best performers, top performers, leaders, aspiring leaders, and emerging stand-up ecosystems. Okay, இப்படி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ அச்சீவர், ஓகேங்களா, ஃப்ரண்ட் ரன்னர், ஓகே, பெர்ஃபார்மர், ஆஸ்பரண்ட் அப்படின்னு பிரிச்சிருப்போம்ல 4 கேட்டகரியா. அதே மாதிரி இங்க என்ன பிரிக்கிறாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர், டாப் பெர்ஃபார்மர், லீடர்ஸ், ஆஸ்பைரிங் லீடர் அண்ட் எமர்ஜிங் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். ஸோ ஈவன் லீஸ்ட் கூட நம்ம என்ன மாதிரி டைட்டில் கொடுக்குறோம், எமர்ஜிங் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ பாருங்க, குஜராத் வாஸ் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் கேட்டகரி எக்ஸ். குஜராத், ப்ளீஸ் நோட் இட். ஸோ ஆப்வியஸ்லி பிஜேபி. ஓகே, குஜராத். ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், நான் சும்மா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன்ப்பா. ஸோ நோ நீட் டு பொலிட்டிசைஸ் தட். ஓகே, so Gujarat was the best performer in category X, followed by Karnataka and Kerala. ஓகேங்களா. ஸோ அப்போ குஜராத் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ப்ளீஸ் நோட் இட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உத்தரப்பிரதேஷ் and தமிழ்நாடு occupied the lowest position. Okay, please note it pa. உத்தரப்பிரதேஷ் and தமிழ்நாடு. So in தமிழ்நாடு compared to the உத்தரப்பிரதேஷ், ஸோ நான் இந்த ஸ்டேட்ஸையும் நம்ம கம்மியாக சொல்லலை, பட் உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு லார்ஜ் ஸ்டேட். ஓகே, கொஞ்சம் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்கிற பீப்புள். ஓகே, எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் கம்மியாக இருக்கிற பீப்புள் இருக்கிற ஸ்டேட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் அங்கே கிடையாது. ஸோ இன்னும் ஸ்டில் த பீப்புள் ஆர் என்னது
என்னது பிரிங் வாட்டர் ஃப்ரம் என்ன சொல்றது அந்த அடிபம்புன்னு சொல்லணும்லப்பா நான் பம்ப்ல தான் பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து நம்ம உங்களுக்கு பைப்டு வாட்டர் கனெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டோம். ஓகே, வீட்டில் எப்படி இருக்கு. ஸோ மாதிரி இது வந்து சிம்பிள் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். ஈவன் ரூரல் ஏரியாஸ்லையும் கூட நம்ம அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல யோசித்து பாருங்கப்பா. ஓகே, ஸோ வெரி பேட். ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸும் எடுக்கல அப்படின்றது தெரியுது. அந்தமான் அண்ட் நிகோபார் ஐலாண்ட்ஸ் வாஸ் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் in category Y. ஓகேங்களா. சிக்கிம் secured the bottom place. சிக்கிம். குஜராத் had secured best performer position in previous year as well. ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் இயரும் குஜராத் தான். ஸோ இப்போயும் செகண்ட் எடிஷன்லையும் பார்த்தீங்கன்னா குஜராத் தான். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு குஜராத் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்நாடகா அண்ட் கேரளா நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பாருங்க, ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ரிசல்ட்ஸ் 2019 பாருங்க. கேட்டகரி எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குஜராத். ஓகே, ஒரு ஸ்டேட் தாங்க இருக்கு. ஓகே, ஏன்னா 5 கேட்டகரியில பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா ப்ளூ கலர். ஸோ குஜராத் இஸ் தி ஒன்லி ஸ்டேட், ரைட். நெக்ஸ்ட் டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னும் பிங்க் கலர். ஸோ கர்நாடகா அண்ட் கேரளா. லீடர்ஸ் அப்படின்னும் போது ஸோ லிட்டில் ரெட் கலர் பாருங்க, பீகார், ஓகே, ஒடிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். ஓகே, ஸோ 4 ஸ்டேட்ஸ். அண்ட் தென் ஆஸ்பைரிங் லீடர்ஸ் அப்படின்னும் போது ஸோ ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட், தெலுங்கானா, ஜார்க்கண்ட். ஓகே, சி வாட் அபவுட் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் ஹோஸ்டா தான் இருக்கிறாங்களா. ஸோ ஆந்திர பிரதேஷ் பாருங்க. ஸோ நம்ம எல்லாம் ஆந்திர பிரதேஷ் எல்லாமே எமர்ஜிங் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ல இருக்கிறாங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், ஓகே, சத்தீஸ்கர், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஆஸ்பைரிங் லீடர்ல இருக்காங்க. ஓகே, so there is only one best performer in India, that is Gujarat. Okay, அடுத்து கர்நாடகா, கேரளாவின் டாப் பெர்ஃபார்மர். நெக்ஸ்ட் பாருங்க, this group has all northeastern states except Assam and all union territories. கேட்டகரி ஒய்யை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னும் போது அந்தமான் நிகோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சிக்கிம். ஓகே, மிசோரம், லாஸ்ட் வந்து சிக்கிம். ஓகேங்களா, ரைட். ஸோ எனிகோ, ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது யாரு போடுறதுன்னு சொன்னோம். So Department for Investment and Promotion of Internal Trade. ஓகேங்களா. It comes under the Ministry of Commerce and Industry. Please note it, Commerce and Industry. Okay, so இது ரொம்ப ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு கேட்கறது. 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ we'll go to the next slide. ஸோ ஸ்டார்ட் அப் பத்தி பாருங்க, பேசிக்ஸா சில ஃபேக்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. India is the third largest, okay, India is the third largest startup ecosystem in the world. Please note it, okay. So India is the third largest startup ecosystem in the world. பாருங்க, around 28,000 plus startups recognized, okay, by Department for Promotion of Internal Trade and Industry. ஓகேங்களா, ரைட். அடுத்து, so 28,000 startups. ஓகேங்களா. India is home to 32 unicorns, which means என்ன அர்த்தம், ஸ்டார்ட் அப்பே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கேபிட்டலைஸ்டா இருப்பாங்க. அப்ப யூனிகார்ன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டார்ட் அப் வித் வேல்யூவேஷன் ஆஃப் 1 பில்லியன் பிளஸ். ப்ளீஸ் நோட் எடுப்பா, $1 பில்லியன். ஓகே, $1 பில்லியன் அப்படின்னா இந்தியன் கரன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 rupees ஒரு டாலர். அப்போ வந்து என்ன சொல்றது, 70,000 crores. ஓகேங்களா. ஸோ ஒரு பில்லியன் அப்படின்னா என்னது, ரைட், ஒரு பில்லியன் 100 crores. ஓகே, ஒரு டாலர் அப்ப 7,000 crores. ஓகே, சாரி. ஓகேங்களா, 7,000 crores வந்து இந்தியன் கரன்சி. ஓகேங்களா, பாருங்க, வித் கம்பைன்ட் வேல்யூ அடிஷன் ஆஃப் $100+ பில்லியன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஜென்ரலா ஸ்டார்ட் அப் வித் வேல்யூவேஷன் ஆஃப் 1 பில்லியன் பிளஸ். ஓகே, $1 பில்லியன் அப்படின்னு மேல இருந்தாவே என்ன சொல்லுவோம், நம்ம யூனிகார்ன்ஸ் சொல்லுவோம். அப்படி ஸ்டார்ட் அப்பே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 32 யூனிகார்ன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இவங்க எடுத்துக்கோங்க, பைஜூஸ். ஓகேங்களா, ரீசென்ட்லி அன் அகாடமி. ஓகே, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்டார்ட் அப், ஒரு சின்னதா இருந்துட்டு பயங்கரமா பில்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அண்ட் தென் பாருங்க, தி கரண்ட் மீடியன் ஏஜ் ஆஃப் ஃபவுண்டர் என்டர்பிரனர் லைஸ் அட்லீஸ்ட் அட் ஒன்லி 31 years தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுங்களா, அவங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஏஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 31 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, and then 29 states and union territories have the state startup policy. ஓகேங்களா, ப்ளீஸ் நோட் இட் பா. ஸோ எல்லாருக்கும் அந்த இது இருக்கு. ஓகேங்களா, ரைட்.
1 minute. Right. So 29 states, okay, and union territories. Right now, 28 states, 8 union territories. So now have these state startup policy. Okay, startup policy. 36 regulation have been simplified for startup ecosystem in India. Okay, so in before that, நிறைய regulations இருக்கும். இப்போ simplify பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. On average, 12 jobs created per startup, totaling up to 3,50,000 jobs. Okay. ஒரு சிம்பிளா எடுத்துக்கங்கப்பா, ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணா மினிமம் 12 ஜாப்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்போ டோட்டல் ஸ்டார்ட் அப் 28,000 பிளஸ் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா பட் மினிமம் ஓகேங்களா. ஸோ 3,50,000 பிளஸ் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, தி பூம் இன் விமன் entrepreneurship is apparent in the growth story of women lead startup. Okay, even startupல women's participation அதிகமா இருக்கு. More than 43% of the total startups in India have one or more women directors. Please note it. Okay, அப்ப ஸ்டார்ட்அப் எக்கோசிஸ்டம் இந்தியால எப்படி இருக்கு? ஒரு ஜெண்டர் நியூட்ரலா இருக்கு. ஓகே, இட் ஆல் மேல் டாமினேட்டட்லாம் கிடையாது. ஓகே, 43% ஆஃப் த டோட்டல் ஸ்டார்ட்அப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் மோர் டைரக்டர்ஸ் வந்து விமென்ஸா இருக்கிறாங்க. ஓகே, தி என்டையர் ஸ்டார்ட்அப் எக்கோசிஸ்டம் ரைஸ்டு 50 பில்லியன் ஃபண்டிங். பாருங்க, ஃப்ரம் 2014 to 2019ல $50 billion. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் லீடிங் செக்டார்ஸ் தட் pervade the Indian startup landscape வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. சரி, ரொம்ப ஹை வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ். ஓகே, இ காமர்ஸ் வந்து $11.7 billion. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5.7 பில்லியன் வந்து ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, அந்த லைக் பிஓஎஸ் மிஷின்ஸ், ஓகே, பேமெண்ட், பேடிஎம், ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்றது ஃபோன்பே, இந்த மாதிரிலாம். அடுத்து பாருங்க 3.3 பில்லியன் என்டர்பிரைசஸ் அது இருக்கு. சரி, $3 billion அந்த அளவுக்கு என்டர்பிரைசஸ் நிறைய இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் செக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1.2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. 1.4 பில்லியன் இன் ஹெல்த் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம். அப்ப டோட்டல் ஸ்டார்ட் அப்ல இ காமர்ஸ் ரிலேட்டடானது தான் நிறைய வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ ப்ளீஸ் நோட் இட் பா. ஓகே, right. So next போலாம். Okay, so current affairs number 16, fugitive economic offender. The fugitive economic offender அப்படின்னா என்ன அர்த்தம்? So it means இங்க எக்கனாமிக் கிரைம் செஞ்சுட்டு இந்தியால, ஓகேங்களா, so the people escaped into the foreign. ஓகேங்களா, ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபிகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர். ஸோ அப்போ எல்லாருமே இருக்காங்களா? நோ நோ நோ, த பீப்புள் ஹூ ஆர் டன், okay, who are did, okay, so the people who did economic crime of value worth of more than 100 crores. புரியுதுங்களா? 100 crores மேல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் கிரைம் பண்ணி ஸோ வெளிநாட்டுல எஸ்கேப் ஆனவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பாருங்க, ரீசன்ட்லி அசெட்ஸ் ஒர்த் 330 crores approximately, okay, of Punjab National Bank ஃப்ராட் மாஸ்டர் மைண்ட் யாரு? நீரவ் மோடி. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விஜய் மல்லையாவுக்கு அப்புறம் நீரவ் மோடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. மேபி விஜய் மல்லையாவோட நீரவ் மோடி பண்ணது கொஞ்சம் அதிகம். ஓகே, நீரவ் மோடி ஹாவ் been confiscated under section 12 class 288 Fugitive Economic Offenders Act 2018. Please note it. So Fugitive Economic Offenders Act 2018 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அண்டர் திஸ் ஆக்ட் த செக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஃப்ராட் மாஸ்டர் மைண்ட் யார்? நீரவ் மோடி வந்து சொல்றாங்க. ஓகே, இன் திஸ் மணி லாண்டரிங் கேஸ் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஓகேங்களா, ஹேஸ் சோ ஃபார் அட்டாச்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் ஆஃப் 2,400 crores. ஓகே, ஸோ பாருங்க, அப்புறம் மணி லாண்டரிங் கேஸ். ஓகே, the properties was earlier attached under Prevention of Money Laundering Act 2002. So அதுலயும் பண்ணிருக்காங்க. To proactively detect such frauds, the Reserve Bank of India is in the process putting together an exclusive wing for bank fraud oversight. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த பேங்க்ஸ்ல இந்த ஃப்ராட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு, ஏன்னா ஸோ ஈவன் தோ இந்த பிரைவேட் இண்டிவிஜுவல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா பேங்க்ல இருக்க பீப்புளோட ஹெல்பிங் இல்லாம பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து பேங்க்ல இருக்கிற அந்த ஒர்க்கிங் பீப்புளோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணணும், பேங்கோட டிரான்சாக்ஷனை கரெக்டா மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக தான் ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இந்த எஸ்பெஷலி வந்து பேங்கிங் ஃப்ராட் ஓவர் சைட் அப்படின்ற ஒரு விங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க.
So this wing will have teams for metadata processing and analysis, artificial intelligence analysis unit, as well as proactive risk assessment cells. Okay, அப்ப through this இந்த டெக்னாலஜி மூலமா இப்ப ஒரு பேங்க் வந்துட்டு கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட், ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் 100 crore மேல லோன் கொடுக்கலாவே, ஸோ த்ரூ எல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அவரோட லோன் கரெக்ட் ப்ராசஸ் கரெக்டா இருக்கா, ஓகே, இல்ல சம்திங் எல்ஸ் அவர் ரீபேமெண்ட் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி மேல டாப் லெவல்ல வந்து ரிப்போர்ட் போயிடும். ஓகேங்களா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. The Fugitive Economic Offenders Act 2018, it seeks to confiscate properties of economic offenders who have left the country to avoid facing criminal prosecution or refuse to return to the country to face prosecution. புரியுதுங்களா? அப்ப ஜெனரலா fugitive economic offender அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட்ல இந்த மாதிரி எக்கனாமிக் அஃபென்ஸ் வந்து வித்தின் இந்தியாவில் பண்ணி, ஸோ வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆன பீப்புளோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் இந்த சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, fugitive economic offender அப்படின்னா யாரு? A person whom on arrest warrant have been issued for committing an offense listed in the act. புரியுதுங்களா? And the value of the offense is at least 100 crores. Okay, so the fugitive economic offendersல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வாட் ஆர் தி எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் இருக்கணும், அண்ட் தென் வேல்யூ ஆஃப் அஃபென்ஸ் வந்து 100 crores மேல இருக்கணும். ஓகே, ஸோ இவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா fugitive economic offender அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, அண்ட் தென் தே ஆர் எஸ்கேப்பிங் டு தி ஃபாரின் நேஷன்ஸ். எதுக்காக? டு அவாய்ட் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வித் இன் இந்தியா. ஓகேங்களா, அதுக்காக தான். ரைட். ஸோ இந்த 100 crores அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்கப்பா. ஸோ அட்லீஸ்ட் த எக்கனாமிக் அஃபென்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? மோர் தென் 100 crores, அட்லீஸ்ட் 100 crores. ஓகே, so some of the offenses listed in the act என்னன்னு பாருங்க. counterfeiting government stamps or currency. Okay, so counterfeit currency னா என்னது? that is counterfeit government stamps or currency னா கள்ள நோட்டுன்னு சொல்றோம்ல தமிழ்ல. okay, that is, see, actually முன்னாடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், black money is completely different. okay, sorry, black money. so black money அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, it is a some amount of money that is not paying, என்ன சொல்றது, டாக்ஸ் டு தி கவர்மெண்ட். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து சம்திங் மணி ஏர்ன் பண்றீங்க, அந்த ஏர்ன் பண்ற மணிக்கு யூ ஆர் கோயிங் டு பே த டாக்ஸ், ரைட்? ஸோ இன் கேஸ் யூ ஆர் அவாய்டிங் டு பே த டாக்ஸ், ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் மணி வில் கால்ட் அஸ் பிளாக் மணி. ஓகேங்களா, அது பிளாக் மணின்றது வேற. கவுண்டர்ஃபீட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் இல்ல கரன்சி, கவுண்டர்ஃபீட் கரன்சி அப்படின்னா கள்ள நோட்டு. ஓகே, விச் மீன்ஸ் த மணி ஆர் த கரன்சி ஆர் ஸ்டாம்ப்ஸ் தட் வாஸ் பிரிண்டட் பை செப்பரேட் இண்டிவிஜுவல். ஓகே, அதுதான் கவுண்டர்ஃபீட் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ அது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சொல்றாங்க செக் டிஸ்ஹானர். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக் மோசடின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது பண்ணியிருந்தா அப்படின்னா. அண்ட் தென் மணி லாண்டரிங். ஓகே, ஸோ ஹவாலா சொல்றோம்ல, நம்ம மணி வந்துட்டு ஒயிட் மணியா, சரி பிளாக் மணியா ஒயிட்டா மாத்துறது இது. அண்ட் தென் டிரான்சாக்ஷன்ஸ் டீஃப்ராடிங் கிரெடிட்டர்ஸ். ஓகே, பொதுவாக வந்துட்டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க, அவங்கள ஃப்ராட் பண்றது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, so that is fugitive economic offenders ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, so declaration of fugitive, நோட் பண்ணிக்கங்க, இப்பதான் கேட்பாங்க எது எது இருக்கு இல்லைன்னு. so declaration of a fugitive economic offender யார் யாரு? after hearing the application, the special court designated under prevention of money laundering act 2002. ஏன்னா சி நம்மளுக்கு அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு செப்பரேட்டான ஆக்ட் கிடையாது. ஓகே, தென் only we go for that prevention of money laundering act. இதுக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ 2018ல தான் செப்பரேட்டா நம்ம fugitive economic act அப்படின்னு கொண்டு வந்து, ஸோ அது கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். பாருங்க, a special court designated under prevention of money laundering act, அந்த ஆக்ட் மூலமா ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி may declare on individual as a fugitive economic offender. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்கொயரி பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம fugitive economic offenderன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ பாருங்க, it may confiscate properties which are proceeds of crime, binary transactions, binary properties and any other property in India or abroad. Okay, so அப்ப இந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, that person called as the fugitive economic offender, அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித்தின் இந்தியா அண்ட் ஃபாரின் எல்லாமே என்ன பண்ணலாம், கன்ஃபிஸ்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, upon confiscation all rights and titles of the property will vest with the central government. ஓகேங்களா, free from the
ஏன்னா இன்கம் பிரான்ச்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது அந்த எதுவுமே கிடையாதுப்பா. ஓகே, எது சார்ஜ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் கோஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். The central government may appoint administrator to manage and dispose the properties. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து நம்ம அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமா ஸ்பெஷல் கோர்ட் ஏற்படுத்துறதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய எல்லா சொத்தையும் பறிமுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த அட்லீஸ்ட் 100 crores அப்படின்றது எக்கனாமிக் அஃபென்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட் ஆர் த அஃபென்சஸ் லிஸ்டட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கவுண்டர் ஃபீட்டு, currencies and the check dishonor, money laundering, transaction, defrauding creditors. ஞாபகம் வச்சுங்க. Okay, next. So ban or filling or defending civil claims. Okay, so இது வந்து இதை தாண்டி வேற எதுக்காக இருக்கான்னு பாருங்க. The act allows any civil court or tribunal to prohibit. Please note it. The act allows any civil court or tribunal to prohibit a declared fugitive economic offender from filing or defending any civil claim. ஓகே, ஸோ அது அப்படி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஃபர்தர், எனி கம்பெனி ஆர் லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வேர் such a person is majority stakeholder, promoter or key managerial position may also barred from filing or defending civil claims. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பொதுவாக வந்து இது எல்லாமே எக்கனாமிக் அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ அதனால அவங்க அந்த கம்பெனி ரிலேட்டடா இருக்கிற பர்சன்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, சிவில் கோர்ட்லயோ இல்லை ட்ரிபியூனல்லையோ என்ன பண்ண முடியாது, நீங்க சிவில் கிளைம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடது இல்லை நான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, the authorities may provisionally attach properties of an accused. ஓகேங்களா, while the application is pending before the special court. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா வந்து என்ன பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த அக்யூஸ்டோடது எல்லாமே அட்டாச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்து பாருங்க, பவர்ஸ். தி அத்தாரிட்டிஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 will exercise power given to them under the Fugitive Economic Offenders Act. ஓகேங்களா? ஸோ அந்த அத்தாரிட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. தீஸ் பவர்ஸ் will similar to the civil court. ஓகேங்களா? So including the search of persons in possession of records, proceeds of crime, search of premises on belief that the person is on FEO and seizure of document. Okay, so எல்லாமே முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணலாம். ஓகே, எக்ஸாஸ்டிவான பவர்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இப்போ பேன் பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது தான், பட் இட் இஸ் வெரி நாலேஜபிள். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், borrowing by states. ஆக்சுவலி திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மேபி அப்பியர் இன் ரீசன்ட் டேஸ் நியூஸ் பேப்பர். இப்போ கூட ஏன் தெரியுங்களா? பிகாஸ் ஆஃப் there is a no compensation given by the central government. ஓகே, இந்த நேம் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒன்று கொடுக்கணும், ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க கிடையாது. ஸோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்ஸ்டான்சியேஷன் கரெக்டாக இருக்கு. பிகாஸ் லாக்டவுன்னால எங்களுக்கே ஜிஎஸ்டி வரல. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களால் காம்பன்சேஷன் கொடுக்க முடியல அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்க பாரோ பண்ணிக்கங்க, உங்களுடைய சம் லிமிட் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ அதை ஒன்று பார்ப்போம் பாருங்க. Borrowing by states. Okay. Okay, so borrowing by states, borrowing by Government of India and borrowing by states are defined under the Article 292, 293. Please note it. Okay, so Article 292 and 293 வந்துட்டு, so borrowings of the Government of India and borrowings by the states ரெண்டுமே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? so Article 293 of the Constitution of India. okay, borrowing by states, see very important பா. so நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ரொம்ப ரீசெண்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் நியூஸ் பேப்பர்ல அப்பியர்ஸ் ஆன அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்ததுதான். பாருங்க, ஆர்டிகல் 293 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது பாருங்க. borrowing by states. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து 292 எடுத்து நம்ம செக் பண்ண போறதுல 293 ஸ்டேட்ஸ் தான் பார்க்கறோம். Subject to provisions of this article,
the executive power of the state extend to borrowing within the territory of India upon the security of consolidated fund of state within such limits, if any, as may from time to time fixed by the legislature of such state by law. Okay, and to the giving of guarantee within such limits, if any, may be so fixed. Okay, so first of all, in the act நம்மளுக்கு என்ன இந்த 293 ஓட first provisions என்ன சொல்றாங்க அப்படின்னா, the executive power of the state. ஓகேங்களா, அப்படின்னா என்ன, ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னா மேபி எக்ஸிகியூஷன் அப்படின்னும் போது தட் இஸ் சிஎம். ஓகே, அவங்க வந்து ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ பாரோ பண்ணணும் அப்படின்றத லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சட்டமும் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியாக்குள்ளதான் அவங்களுடைய பாரோவிங்ஸ். ஓகே, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மே subject to such conditions may be laid down or under any law made by parliament make loans to any states. Okay, so long as any limit fixed under article 292 are not exceeded. Okay, so up to this iduvaraikku enna appadina, so government of India through the act மூலமா இல்ல law மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்கலாம். ஓகே, அது நம்ம ஆர்டிகல் 292ல எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்களோ. ஓகேங்களா, இப்போ ஆர்டிகல் 292ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க எவ்வளவுதான் வந்து ஸ்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதை எக்ஸீட் ஆகாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிவ் கேரண்டீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோன்ஸ் ரைஸ்டு பை எனி ஸ்டேட்ஸ். ஓகே, கேரண்டீஸ் அப்படின்னா என்னது, பொதுவாக எந்த ஸ்டேட் வந்து லோன் ரைஸ் பண்றாங்களோ அவங்க வந்து சம்திங் கேரண்டி செக்யூரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். And any sum recovered for the purpose of making such loans shall be charged on consolidated fund of India. Okay, so once government வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களே, ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருந்து எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ சார்ஜ் விச் மீன்ஸ் அது நாட் voted அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ சார்ஜ் அப்படின்னா it not voted by the parliamentarians. Okay, so for central government to they able to giving loans to the state government as per the article 292. Okay, அடுத்து பாருங்க, a state may not without the consent of government of India, please note it once, a state may not without the consent of government of India raise any loan if there is still outstanding any part of loan which has been made to the state by the government of India or by its predecessor government. ஓகேங்களா, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் கேட்கறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, புரியுதுங்களா, இதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே, இல்ல லாஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் நிறைய வாங்கியிருக்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, or in respect which guarantee has been given by government of India by its president government. Okay, so இப்படி இருக்க பட்சத்தில் லோன் ரைஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா so you cannot raise a loan. ஓகேங்களா, ரைட், பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஆர்டிகல் 292 293ல. ஓகேங்களா, ஸோ 293 அப்படின்னும் சிம்பிள்ப்பா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் they have the power to borrow loans within India. ஓகேங்களா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா கூட நீங்க வாங்கிக்கலாம். அது எவ்வளவு லிமிட்டட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட லெஜிஸ்லேச்சர்ல ஆக்ட் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ கிவிங் லோன்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாமே நம்ம பேசணும். ஓகே, why states need center permission while borrowing? Okay, is it mandatory for all states? ஓகேங்களா, ஸோ பாருங்க, ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்ததுல சென்ட்ரலோட பர்மிஷன் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. பட் பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க பாருங்க இந்த ஆர்டிகல் 293 ப்ரொவிஷன்ஸ்லயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா வாங்கிக்கலாம்னு தான் சொல்றோம். ஓகேங்களா, ரைட். இங்க ஆர்டிகல் 293 கிளாஸ் 3ல தான் சொல்றாங்க பாருங்க, ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ரெக்வயர்ஸ் states to obtain center consent in order to borrow in case of state is indebted to the center over the previous loan. Okay, இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் வந்து என்ன பண்ண முடியாது, லோன் வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ண முடியாது. ஏன் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட லோன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, எக்ஸஸா ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். பட் ஆர்டிகல் 293 கிளாஸ் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னா, the states obtain center consent. சென்டர் சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா மட்டும்தான் ஓகே நம்ம எக்ஸஸா வாங்க முடியும். ஓகே, ரைட். This consent can also granted
subject to certain conditions by the virtue of Article 293. Okay. In practice, center has exercising this power in accordance with the recommendations of Finance Commission. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம்ப்பா. ரைட் நோ தமிழ்நாடு இஸ் 5 lakh crore வந்து டெப்ட். ஓகேங்களா, கடன்ல இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வில்லிங் டு பர்ச்சேஸ் மோர் லோன்ஸ் அப்படின்னும் போது த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாட் அலோட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு பர்ச்சேஸ் மோர் லோன்ஸ் பிகாஸ் ஆல்ரெடி யுவர் அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் இஸ் வெரி ஹை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இன்னும் வாங்க முடியாது ப்ரொவிஷன்ஸ்ல. ஒருவேளை அப்படி அவங்க எக்ஸஸா வாங்கணும்னு ஃபீல் பண்ணா பிகாஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இன்டெப்டட். ஓகே, ரொம்ப கடன்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பாரோ பண்ணணும் அப்படின்னா யூ ஃபர்ஸ்ட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே சொன்னாதான் நீங்க வாங்கவே முடியும் அப்படின்றது as per Article 293 class 3 will explain it. புரியுதுங்களா? ப்ளீஸ் நோட் இட். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. So 293 class 3 of the constitution requires states to obtain center consent. Please note it. In order to borrow in case the state is indebted to the center over a previous loan. புரியுதுங்களா? கன்சென்ட் வாங்கினாதான் நீங்க அடுத்து வாங்க முடியும், லோன் வாங்க முடியும். ஓகே, ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப ட்ரைனா இருக்கிறாங்க, ஸோ அலோவ் பண்ணுங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றதா சொல்றாங்க இன் பிராக்டிஸ். ஓகே, எவ்ரி சிங்கிள் ஸ்டேட் இஸ் கரண்ட்லி இன்டெப்டட் டு தி சென்டர் and this all of them require center consent in order to borrow. புரியுதுங்களா? ஸோ இதான்பா சிம்பிள் பாயிண்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்து இன்டெப்டட், கடன்ல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா மட்டும்தான் யூ ஆர் அலோவிங் டு பாரோ. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, டஸ். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஸ் இட் மேண்டேட்டரி ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் மேண்டேட்டரி. அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எஸ், எவ்ரி சிங்கிள் ஸ்டேட் இஸ் கரண்ட்லி இன்டெப்டட் டு தி சென்டர் and this all of them require to center consent in order to borrow. Okay, it's mandatory. Does the center have unfettered power to impose conditions under the provisions அப்படினு கேக்குறாங்க. Neither does the provision itself offer any guidance on this, nor is there any judicial precedent that only could rely on. Okay, அந்த மாதிரி எந்ததுமே கிடையாதுன்றாங்க. Okay, so interestingly, even though this question is formed part of the terms of reference of 15th Finance Commission, it was not addressed in the interim report. Okay, actually இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸஸா கடன் கொடுக்கலாம், வாங்கலாமா அப்படின்றத த்ரூ ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஓகே, ஸோ அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ப்ரப்போஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது. என்ன வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஒரு சிச்சுவேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வேணா இனிஷியேட் பண்ணலாமா, என்ன வேணா அவங்க பவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சரே பண்ணலன்றாங்க. ஓகே, அப்ப இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெப்டட் சிச்சுவேஷன்ல இருக்க ஸ்டேட்டு அவங்க திருப்பி வந்து பணம் கேட்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது அவங்க எக்ஸஸா வாங்கலாமா வேணாமான்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன வேணா பவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற போது ஸோ அதை வந்து அதுக்கான ஆன்சர் இன்னும் வரல அப்படின்றதுதான். ஓகே ஓகே, so when can the center impose conditions? Okay, இப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க ட்ரைனா இருக்கீங்க, இப்போ வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்? பாருங்க, the center can impose conditions only when it gives consent for state borrowing. Okay, and it can only give such consent when state is indebted to the center. Okay, first of all, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் certain restrictions போடுறாங்க, கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, நம்ம கண்டிஷன் போற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் வருது அப்படின்னா ஒன்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கி கடன்ல இருக்கணும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் திருப்பி எக்ஸஸா வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்சர்ன் கேட்க வந்திருக்கணும். ஓகே, அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க, கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதான் பாருங்க, the center can impose conditions only when it gives consent for state borrowing. ஓகே, நீங்க எக்ஸஸா வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது. அது மட்டும் இல்லாம it can only give such consent when state is indebted to the center. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி ட்ரைன் ஆயிருக்கணும், கடன்ல இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போலாம். ஓகேப்பா, சோ இந்த borrowing by the states அப்படின்றது ஜஸ்ட் லாஜிக்கலா நம்ம பொலிட்டிக்கல் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸஸா கடன் வாங்க முடியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் as per Article 293 படி அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், ஓகே, அந்த ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து த்ரூ லா மேக்கிங் மூலமா என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு கடன் வாங்குறத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட அது திருப்பி ரீபே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது யூ ஆர் நாட் என்னது
அகெயின் என்னது நியூ லோன்ஸ் வந்து வாங்குறதுக்கான முடியாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பழைய அவுட்ஸ்டாண்டிங் செட்டில் பண்ணாம எப்படி புது கடன் வாங்கும்போது அப்பதான் சரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க, கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாலிசி, நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 18, கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேங்களா? கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, எனிகோ while the counter cyclical fiscal policy is necessary to smooth out the economic cycles, it becomes critical during the economic crisis. Okay, அப்ப counter cyclical fiscal policy எப்ப important during the period of economic crisis. See, first of all, generally cyclical fiscal policy அப்படின்னு என்ன அர்த்தம்? For example, this is our economic cycle னு வச்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கும். So during the period of economy is grow, ஓகேங்களா, எக்கனாமிக் வந்து என்ன நல்லா இருக்கு அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி த கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டவுன். ஓகே, கம்மியாக தானே இருக்கும். கவர்மெண்ட் எக்கனாமி இஸ் குட், ஸோ தெர் இஸ் நோ நீட் டு கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா மணி. ஓகே, அப்போ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கும். வாட் அபவுட் பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர்? ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் த பிரைவேட் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஓகே, அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும். தட் இஸ் என்னது சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா எக்கனாமிக் க்ரோல இருக்கு அப்படின்னா ஸோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பிரைவேட் டவுன்ல இருந்துச்சுன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்பதான் திருப்பி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து வில் ஸ்பெண்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? அப்படியே ஆப்போசிட் சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சுங்க. எக்கனாமி இஸ் இன் டவுன் அப்படின்னா த கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் மோர். எக்கனாமி இஸ் இன் குட் அப்படின்னா கவர்மெண்ட் வில் என்னது ஸ்பெண்ட் லெஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தட் இஸ் கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி. ஓகே ஓகே, பாருங்க. ரெலவென்ஸ் ஆஃப் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இந்தியன், ஆக்சுவலி இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல கொடுத்ததுப்பா. இந்தியன் கிங்ஸ். ஓகே, இந்த கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி அப்படின்னும் போது அதோட ரெலவென்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமி இஸ் இன் கிரைசிஸ், டவுன்ல இருக்கு எக்கனாமி. புரியுதுங்களா? எக்கனாமி வந்து இப்ப அப்ல இருந்தா கூட பரவாயில்ல, டவுன்ல இருக்கு நம்ம எக்கனாமி. இந்த டைம்ல டவுன்ல இருக்கும் போது ஒய் கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் மோர் மணி. ஓகே, கவர்மெண்ட் வந்து நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு இப்படி நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணணும்? தட் இஸ் கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி. புரியுதுங்களா? ஸோ எக்கனாமி டவுன்ல இருக்கும் போது கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் மோர் கம்பேரிங் டு தி பிரைவேட். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றாங்க? தட் இஸ் த ரிலவென்ஸ் பை ஏர்லியர் டைம்ஸ். ஓகேங்களா? அந்த ரிலவென்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்தியன் கிங்ஸ் யூஸ்டு டு பில்ட் பேலசஸ் டியூரிங் ஃபெமைன்ஸ் அண்ட் ட்ராட்ஸ். ஓகே, யோசித்து பாருங்க. ஸோ ஃபெமைன் அண்ட் ட்ராட் அப்படின்னா கடுமையான பஞ்சம் மற்றும் வறட்சி. அந்த டைம்ல இந்தியன் கிங்ஸ் வந்து பேலஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்களாமா டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி எக்கனாமிக் ஃபர்ச்சூன்ஸ் ஆஃப் தி பிரைவேட் செக்டர். ஓகே, ஸோ அப்ப டியூரிங் ஃபெமைன் அண்ட் ட்ராட்ல நம்ம இந்த மாதிரி பேலஸ் பில்ட் பண்றது மூலமா the Indian king willing to provide employment and other opportunities to the private sectors. ஓகேங்களா? So the economic theory in effect make the same recommendations. அதனாலதான் இப்பயும் நம்ம என்ன பண்றோம், during the period of crisis the government will spend more and providing opportunity for the private people அப்படின்னு சொல்லி சொல்றோம். In a recessionary year the government must spend more than the during expansionary times. Expansionary times அப்படின்னா எக்கனாமிக் growth நல்லா இருக்கும் போது நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றதை விட எக்கனாமிக் growth அப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். கவர்மெண்ட் ரெசெஷன் டைம்ல தான் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, in a recessionary year government spends more than the during expansionary times. Such counter cyclical fiscal policy stabilizes the business cycle and by being contractionary. ஓகேங்களா? So contractionary in good times, please note pa, contractionary in good times அப்படின்னா என்ன அர்த்தம்? Contractionary அப்படின்னா spend less in good times. Okay, expansionary in bad times. Okay, அது போட்டுருப்பாங்க பாருங்க அடுத்து. So expansionary, okay, increase spending, reduce taxes in bad times. On the other hand, pro-cyclical fiscal policy is one wherein fiscal policy is reinforces the business cycle by being expansionary during good times, contractionary during recession. Okay, so இது வந்து pro-cyclical policy. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் போலாம். ஸோ உங்களுக்கு கிளியரா இந்த இது நம்மளோட எக்கனாமிக் சர்வேயோட டேபிள் தான் இது பாருங்க. ஸோ ப்ரோ சைக்கிளிக்கல் பாலிசி அப்படின்னும் போது, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய எக்கனாமி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்றதுதான். எக்கனாமி இஸ் இன் குட் அப்படின்னா வில் ஸ்பெண்ட் மோர், எக்கனாமி இஸ் இன் டவுன் அப்படின்னா ஸ்பெண்ட் லெஸ். இதெல்லாம் வந்து ப்ரோ சைக்கிளிக்கல் பாலிசி. ஓகே, அதான் பாருங்க.
ஸோ ப்ரோ சைக்கிளிக்கல் பாலிசி அப்படின்னும் போது ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் ரெசஷன் அப்படின்னும் போது என்ன ஆகும், த கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் லெஸ். ஓகே, டாக்ஸஸ் ஹையா இருக்கும். ஓகேங்களா, அதான் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி நம்ம படிச்சிருக்கோம். டியூரிங் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன், ஓகே, எக்கனாமிக் குட்டா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் மோர். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மோர், டாக்ஸஸ் லெஸ். ஓகேங்களா, ஸோ இதோட அவுட்கம் என்ன, டீபன் தி ரெசஷன்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபைஸ் எக்ஸ்பேன்ஷன், thereby increasing fluctuation in the business cycle. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோ சைக்கிளிக்கல் பாலிசியில் என்ன ஆகும் அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ரைட். பட் வி ஆர் ஃபாலோவிங் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. அப்படின்னா என்னது, ஸோ டியூரிங் தி பீரியட் ஆஃப் ரெசஷன், நம்ம ரெசஷன் டைம்ல என்ன பண்றோம், வில் ஃபாலோவிங் எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, ரெசஷன் டைம்ல நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் மோர் அண்ட் மோர். ஓகே, டாக்ஸஸ் வெரி லெஸ். அதே இது டியூரிங் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பான்ஷனரி பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் இஸ் லெஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ரெசஷன் வந்து சாஃப்டன் ஆகும், மாடரேட்ஸ் அண்ட் தி எக்ஸ்பான்ஷன்ஸ், thereby decreasing the fluctuations in the business cycle. ஓகே, ஸோ அப்போ which one is best அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி இஸ் தி பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ரீசெண்டா கொரோனா டைம்ல we are in very crisis. அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஸ்பெண்டிங்ஸ் அதிகப்படுத்துறோம். ஓகே, இன்கேஸ் நம்ம ரெக்கவர் ஆயிட்டோம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் வில் reduce their spendings. ஓகே, தட் இஸ் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசிப்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே, அண்ட் ப்ரோ சைக்கிளிக்கல் கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி. ஸோ அகைன் அதுதான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ பாருங்க, ஸோ அதான் பாருங்க, இது வந்து பிசினஸ் சைக்கிள் வித் கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி. ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இப்போ அதிகமாக இருக்கும்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், சரி, லெஸ் ஸ்பெண்டிங் இருக்கும். அந்த அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமி டவுன்ல இருக்கும்போது வில் ஸ்பெண்ட் மோர். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஓகேங்களா, ஸோ ரைட் நோ கேள்விப்பட்டிருப்பீங்க, தெர் வாஸ் அ டிஸ்கஷன் அபவுட் மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம டிமானிட்டைசேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இருக்கிற நம்மளுடைய அசெட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, 500,000 rupees மட்டும் இட் இஸ் இன்வேலிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதே இது மானிட்டைசேஷன் அப்படின்னா இருக்கிற அசெட்ஸை வந்துட்டு வேல்யூ பண்றது. ஓகேங்களா, ரைட். ஸோ பாருங்க, மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஓகேங்களா, அசெட் மானிட்டைசேஷன் இன்வால்வ்ஸ் கிரியேஷன் ஆஃப் நியூ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ப்ளீஸ் நோட் இட் பா. ஸோ இட் கிரியேஷன் ஆஃப் நியூ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ by unlocking of value of, okay, unutilized or underutilized public assets. Okay, public assets அப்படின்னும் போது நம்ம கிட்ட நிறைய பப்ளிக் அசெட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, PSUs, PSBs. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அன்லாக் பண்றோம். அன்லாக் அப்படின்னா என்ன அர்த்தம், த்ரூ த வே ஆஃப் செல்லிங் தீஸ் அசெட்ஸ் டு தி பிரைவேட் பீப்புள். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் நியூ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகேங்களா, அதுதான். ஸோ அன்யூட்டிலைஸ்ட் அண்ட் அண்டர்யூட்டிலைஸ்ட் பப்ளிக் அசெட்ஸ் வந்து என்ன பண்றோம், வி ஆர் கோயிங் டு அன்லாக். அன்லாக் அப்படின்னு என்ன அர்த்தம், செல்லிங். ஓகேங்களா, அது மூலமா we are generating new source of revenue. Okay, internationally it is recognized that public assets are a significant sources for all economies. Okay, so general thought என்ன இருக்கும், if the government, any government having more public assets அப்படின்னா the government may be a strong government அப்படின்னு சொல்லலாம். In terms of economically also a strong government because the government having more public assets. Okay, பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, we are going to sell our public assets into the private people. Okay, so anyhow இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கான்ட்ராடிக்டா தான் இருக்கும், பட் we have the reasons to substantiate it. ஓகேங்களா, பாருங்க, the objective of the asset monetization program of government of India is to unlock the value of investment made in the public asset. Already we invested most of the amount in the public assets. ஓகேங்களா, நம்ம BPCL, நம்மளுடைய HPCL, நம்மளுடைய பாரத் நிறைய அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை என்ன பண்றோம், we are bring back. Okay, this is a disinvestment. Okay, அதை அன்லாக் பண்றோம், which have not yielded appropriate. So எதுக்காக நம்ம வந்து bring back பண்றோம் அப்படின்னா because they are not yielded appropriate. So அந்த மாதிரி கிடையாது. ஆர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் so far. இது வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஈல்டு இல்லை, ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஓகே, கிரியேட் அன்எக்ஸ்ப்ளோர்டு சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஃபார் தி கம்பெனி அண்ட் இட்ஸ் ஷேர் ஹோல்டர். புரியுதுங்களா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்கம் எல்லாமே இல்லை. ஸோ அண்ட் கான்ட்ரிபியூட் டு மோர் அக்யூரேட் எஸ்டிமேஷன் ஆஃப் பப்ளிக் அசெட்ஸ் which would help better financial management of government and public sources over the time. So அப்ப மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் இல்லை, ஓகே, ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்கு இன்னும் அதை வச்சுட்டு இருக்கணும். ஓகே, அதை நம்ம சேல்ஸ் பண்றது மூலமா we have to என்னது
நம்ம பெட்டரா வந்து நம்மளுடைய ஃபினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு we have more resources. சூப்பரா அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. So the Cabinet Committee on Economic Affairs, actually the Cabinet Committee on Economic Affairs headed by Prime Minister, okay, had approved the monetization of assets of power grid. Actually power grid அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு PSUs, ஓகேங்களா. ஸோ பாருங்க, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் த்ரூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாடல், ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாடல் அப்படின்னா, ஸோ த்ரூ திஸ் மாடல் எனி ஒன் இண்டிவிஜுவல் இண்டியன்ஸ், ஓகேங்களா, ஜெனரலி, ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா தட் அமௌண்ட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பவர் கிரிட் அப்படின்றவங்க சேல்ஸ் பண்றது மூலமா ஆர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா we are getting money. So that money will be utilized for the என்னது, that money bring back into the என்னது and put into the infrastructure investment trust, புரியுதுங்களா. ஸோ இதுல போறது மூலமா again that money will used for infrastructure creations தான், ஓகே. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து பணம் எடுத்து திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உள்ள போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி பாருங்க கேபினெட் கமிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க பவர் கிரிட். தி பட்ஜெட் 2019-20 emphasized that investment lead growth and indicated that new and innovative financial instruments, okay, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் growth இருக்கு, ரைட். so including infrastructure investment trust, okay, so have been launched as a part of brownfield asset monetization strategy for arguing infrastructure investment, okay. so அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதுவரைக்கும் yield பெருசா இல்லாம ரிட்டர்ன்ஸ் இல்லாம இருக்கிற அந்த PSUஸ்ல இருந்து என்ன பண்றோம், அது அன்லாக் பண்றது மூலமா அந்த மணி எடுத்து so we are put into the infrastructure investment trust. so அது மூலம் அந்த மணி போட்டு we are creating again வேற எல்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுல நம்ம again நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதான் சொல்றாங்க பாருங்க. so have been launched as a part of brownfield asset monetization strategy. brownfield அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஓகே, ரைட், ஃபார் ஆர்குமெண்டிங் என்னது சாரி ஃபார் ஆகுமெண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணன்றதா நம்மளுடைய நீடு. அப்ப அதுக்கு மணி இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இது வரைக்கும் எது ரிட்டர்ன்ஸ் வரலையோ அந்த PSUல இருந்து என்ன பண்றோம், மணி எடுத்து எதுல ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் நல்லா வந்துட்டு இருக்கோ அங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. The infrastructure investment trust would provide an opportunity to the general public and institution investors such as pension fund, mutual fund, to benefit from this investment opportunity and participate into the growth of infrastructure sector, okay. அப்ப இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, so all general public have the opportunity to invest in என்னது that invest infrastructure investment அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட்ல சொன்னேன். so அப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா you are also participate into the India's infrastructure growth, ஓகேங்களா. so அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. மெக்கானிசம், government is hoping to get fresh capital back into the system to develop greenfield assets. so இந்த மாதிரி நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு கேபிட்டல் வர்றது போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், or else we are going to start a new project, okay, that is greenfield project assets ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், okay. the government is offering tax breaks to overseas investors, particularly sovereign wealth fund and pension funds, to invest in domestic infrastructure. so அப்ப வந்து ஈவன் ஓவர்சீஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட எலிஜிபிள் டு இன்வெஸ்ட் இன் தட் பர்டிகுலர் இந்தியாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட், ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஈக்விட்டி சப்போர்ட் டு, ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பாருங்க நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அலோகேஷன் ஆஃப் $20,000 crores, 22,000 crore as a equity support to India Infrastructure Finance Company, okay, and National Infrastructure Investment Infrastructure Fund, which can leverage this fund infusion 2 to 3 times to invest in public infrastructure, okay. so அப்ப நம்ம இந்த ஃபண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த IIFC and the National Infrastructure Investment Fund. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணும் போது so we have to invest more fund in the public infrastructure creations, ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்து பாருங்க. அடுத்து அதாவது இதுல வந்து ஆக்சுவலி இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து we are going to generate 40,000 crore rupees, ஓகே. இது எஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், ஓகே. அதே மாதிரி இப்ப என்னது இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிட்டடும் சேம் வே, ஓகே. ஸோ அப்ப இங்க பாருங்க, இதுல வந்து இப்ப ரெண்டையுமே சேர்த்து நம்ம 22,000 crores வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்விட்டி சப்போர்ட் அப்படின்னா த்ரூ ஷேர்ஸ் மூலமா
பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ அப்போ பீப்புளுக்கு பெனிஃபிட் இருக்கு, நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகும், பீப்புளும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட க்ரோத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மீன்ஸ் ஆஃப் அரைசிங் கேபிட்டல் ஃப்ரம் தி பப்ளிக் மார்க்கெட். அடுத்து பாருங்க, பிரைவேடைசைசிங் ஆப்ரேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸ். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க அசெட் வந்து பிரைவேடைசைஸ் பண்ணலாம். ஓகே, எப்படிலாம் நம்ம ரைஸ் பண்ணலாம், மணி எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. டோல் ஆப்ரேட், இந்த மாதிரி டோல் கேட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம் மணி. செட்டிங் அப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இப்போ இது மூலமா சொல்லலாம், இது மூலமா நம்ம மணி ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் டு தி இன்ட்ரெஸ்ட், dividend and capital gains in income. Okay, once நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஓகே, சோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ல, சோ அதுக்கு அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அதாவது டிவிடெண்ட்னா ப்ராஃபிட், டாக்ஸ் கிடையாது. ஓகே, கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டாக்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் பேட் பேங்க். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த பேட் பேங்க் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ரீசென்ட்லி இன்க்ரீசிங் ஆஃப் என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ அந்த அசெட்டை மேனேஜ் பண்றதுக்கு வி ஆர் கோயிங் டு கிரியேட் செப்பரேட்லி அ பேட் பேங்க் கான்செப்ட். ஓகே, ஸோ அதான் பாருங்க, ஏன்னா என்பிஏ லோன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், பேட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பேட் பேங்க்னோடனே ஏதோ வேற மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க, பேட் லோன்ஸ் மேனேஜ் பண்றதுக்காக இருக்க பேங்க் தான் பேட் பேங்க். தி ஐடியா ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் பேட் பேங்க் is to resolve the growing problem of non-performing assets, okay, or loans on which borrowers have defaulted. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக செப்பரேட் அந்த சால்வ் பண்ணுன்றதுக்காக we are going to setting a new bank called as bad bank. Technically, a bad bank is an asset reconstruction company or asset management company that takes over the bad loans of commercial banks, manage them, and finally recovers the money over the period of time. Okay, see, ஜென்ரலா ஒரு பேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்கப்பா, ரிட்டர்ன் அவங்களுக்கு அந்த லோன் வர்றதில்லை. ஓகே, ஸோ தட் மே பி கால்ட் அஸ் என்பிஏ, பேட் லோன்ஸ் சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்போ அதை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ்ல அவங்க இறங்கும் போது தே ஆர் டைவர்டட் ஃப்ரம் தி ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஏன்னா ஒரு பேங்க் அப்படின்னும் போது தே ஹேவ் மல்டிபிள் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெக்கவர் ப்ராசஸ்ல இறங்கும் போது அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை, அதை ஹேண்டில் பண்றதுக்கான அவங்ககிட்ட அந்த நாலேஜ் இல்லை. ஓகே, ரெக்கவர் பண்றதுக்கான அந்த திங்ஸ், செட்டப் மெக்கானிசம் எதுவுமே இல்லை. ஸோ அதனாலதான் இந்த இப்ப பேங்க் கிட்ட இருந்து என்ன பண்றோம், அந்த என்பிஏ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா செப்பரேட்டா ஒரு பேங்க் கிரியேட் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க வந்து தே ஆர் எக்ஸ்பிளிசிட்லி கிரியேட்டட் ஃபார் தி மேனேஜிங் ஆஃப் பேட் லோன்ஸ். ஓகே, அப்ப அந்த நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, தே நோ ஹவு டு ஹேண்டில் தி பேட் லோன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நார்மல் பேங்க்ஸை விட இவங்க ப்ரொஃபஷனலா நல்லா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ஸ் வந்துட்டு தே ஆர் ரிலீஃப், கெட்டிங் ரிலீஃப் ஃப்ரம் த பேட் லோன்ஸ் இஷ்யூஸ். ஓகேங்களா? அவங்க என்ன கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் பெஸ்டா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன் தான். ஓகேங்களா? பட் பாருங்க எப்படி இருக்கணும். ஸோ த பேட், அதான் பாருங்க, the bad bank is not involved in lending and taking deposits. புரியுதுங்களா? So they are not involving bank none, so depositலாம் வாங்க மாட்டாங்க. They are not lending or taking deposits. Okay, but helps commercial bank can clean up their balance sheet and resolve bad loans. This is very important. எதுக்காக அப்ப bad bank வர்றாங்க சார் அப்படின்னா, point number 1, helps commercial bank to clean up their balance sheets and resolve bad loans. அதுக்கு தான் மெயின். Okay, bad bank is created for to clean up the bank balance sheets and resolve bad loans. Okay, the takeover of bad loans is normally below the book value of the loan, and bad bank tries to recover as much as possible subsequently. See, because of over NPA இருக்கிறதுனால பேங்க் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து என்ன பண்ணா ரொம்ப டைலூட் ஆகுது, அந்த நெகட்டிவ்ல போகுது. ஸோ அப்போ அதை சால்வ் பண்றதுக்கு ஸோ இந்த மாதிரி பேட் பேங்க் வாங்கும் போது தே மே கெட் என்னது ரிலீஃப். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, why be concerned about bad loans? ஓகே, ஏன் பேட் லோன்ஸ் வந்து நம்ம அதாவது எவ்வளோ ஏன் ஒரியா பாக்குறோம் பாருங்க. இந்தியன் பேங்க்ஸ் pile of bad loans is a huge drag on the economy. அவ்வளோ பேட் லோன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அப்போ அவ்வளோ என்பிஏ இருக்கு அப்படின்னா நம்மளோட எக்கனாமி டவுன்ல கொண்டு போகும். கரெக்டா இல்லையா? பிகாஸ் அவ்வளோ பேட் லோன்ஸ் இருக்கும் போது the bank will not act properly. ஓகே, they are losing the profit. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து கெட்டிங் மோர் லாசஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சர்க்குலேஷன்ஸ் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ட்ரைன் ஆஃப் பேங்க் ப்ராஃபிட்ஸ். அதான் சொன்னேன் பாருங்க, ட்ரைன் ஆன் பேங்க் ப்ராஃபிட்ஸ். Because profit are eroded,
Public sector banks, where the bulk of bad loans reside, cannot raise enough capital to fund credit growth. என்ன அது பர கொடுக்க முடியாது அவனால. ஓகே, so lack of credit growth in turn comes in the way of economy returns 8% growth trajectory. ஓகே, ஸோ அப்போ யோசித்து பாருங்க, நம்ம வந்து கிரெடிட் growth இல்லை, கடன் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம growth ப்ராசஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும்? Therefore the bad loan problem requires effective solutions. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் அந்த என்பிஏக்கு நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம், பட் இன்னும் ரெசல்யூஷன், இன்னும் சொல்யூஷன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கல. ஸோ தென் ஒன்லி ட்ரைங் டு கிரியேட் எ நியூ கான்செப்ட், பேட் பேங்க். ஓகே, நீட் இன் இந்தியா. எதுக்காக நம்ம பேட் பேங்க் வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ரெக்கவரி, கரெக்டா? ஸோ பிகாஸ் ஆஃப் பேண்டமிக், ஓகே, ரொம்ப என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நேற்று கிளாஸ்ல கூட பார்த்தோம், நம்ம அந்த 6 month மொரட்டோரியம் கொடுத்த அந்த பேங்க்ஸ் வந்து மொரட்டோரியம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அதாவது 6 month நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை, இஎம்ஐ பே பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி மொரட்டோரியம் கொடுத்த லோன்ஸ் 5 to 5% வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் என்பிஏவா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இதை தாண்டி நிறைய லோன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்பிஏ போயிருக்கு. ஸோ அப்ப நம்ம அந்த இதெல்லாம் சரியா டேக்கிள் பண்றதுக்கு ஸோ வி நீட் பேட் பேங்க். அடுத்து கவர்மெண்ட் சப்போர்ட். ஸோ எவ்ரி இயர் கவர்மெண்ட் வில் சப்போர்ட் தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஓகே, இந்த நேம் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். ஓகே, சார் ரீகேபிட்டலைசேஷன். ஸோ எவ்ரி இயர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பட்ஜெட் வந்து அவங்களுடைய நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் டவுன் ஆகும்ல. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டோட போர்டனை குறைக்கணும் அப்படின்னா வி நீட் பேட் பேங்க் கான்செப்ட். பாருங்க, ப்ரொஃபஷனலி ரன் பேட் பேங்க்ஸ் ஃபண்டட் பை பிரைவேட் லெண்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் பை தி கவர்மெண்ட் கேன் பி தி எஃபெக்டிவ் மெக்கானிசம் டு டீல் வித் என்பி. நான் சொன்ன அந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, கரெக்டா சால்வ் பண்ண முடியும். தி பிரசன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் சீன் இஸ் அஸ் அ மீன்ஸ் ஸ்பீட் அப் தி கிளீன் அப் ப்ராசஸ். ஸோ இங்க கவர்மெண்ட் இருக்கான என்ன அர்த்தம்? பிரைவேட் பீப்புள் தான் அவங்களுக்கான அந்த 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 அப்டக்கிள்ஸ் இருக்கும்ல, போய் அப்ரோச் பண்றது இது எல்லாமே ஈஸி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் தென் பாருங்க ரைசிங் என்பிஏ. ஸோ கண்டிப்பா பேட் பேங்க் வேணும். ரீசென்ட்லி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நேத்து பார்த்தோம், அதான் சொன்னேன் பாருங்க. ஸோ நம்மளுடைய எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்கு பாருங்க என்பிஏ. So suit up 13.5% of advances in September 2021 from 7.5% in 2020. See, last yearல கொடுத்ததை விட 7. இப்போ வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 13.5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்படி அதாவது இந்த மாதிரி கிராஸ் என்பி அதிகமாச்சு அப்படின்னா இந்த இஷ்யூஸ் தான். கேவி காமத் கமிட்டி பாருங்க noted that corporate sector debt worth 15 lakh crore has come under stress after COVID hit India, while another 22 lakh crore already under stress before pandemic. In before that 22 lakh crores வந்து pandemic கிரைசிஸ்ல இருந்துச்சு. இப்ப கார்பரேட் செக்டர் வந்து டியூரிங் தி பீரியட் ஆஃப் கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா 15 lakh crore another ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இதெல்லாம் எப்படி நம்ம ரீகலெக்ட் பண்ண போறோம்? ஸோ அதுதான் கேவி காமத் கமிட்டியோட ரிப்போர்ட், கார்பரேட் செக்டாரோட ஸ்ட்ரெஸ் டெப்ட். ஓகேங்களா? So பாருங்க, there was a classic examples of bad bank. US based Mellon Bank, okay, created first bad bank in 1988. Please note it, okay, sorry. So US based Mellon Bank created the first bad bank in 1988. Okay, after which the concept has been implemented in other countries including Sweden, Finland, France, Germany. அப்ப bad bank is not a new concept in India. Already they were excised in some other countries. பாருங்க, 1988ல US based. ஓகேங்களா? ஸோ மெலன் பேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பேட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, ஸ்வீடன், ஃபின்லாந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம். ஓகே, the troubled asset relief program in the US. ஓகே, அவங்க வந்து TARPன்னு வைக்கிறாங்க, troubled asset relief programs-னு. In Ireland, National Asset Management Agency was established in 2009 to respond to the financial crisis. So அந்த மாதிரி நிறைய நம்ம அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சம் மாடல்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இந்தியாலையும் வர்றது போது இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே, டு நம்ம பைலட் ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ வந்தா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேட் பேங்க்ஸ்? திஸ் ஹெல்ப்ஸ் பேங்க்ஸ், பாருங்கப்பா, this help, அதாவது bad bank helps banks and financial institutions clear off their balance sheets by transferring bad loans and focus on core business lending activities. Again, சொன்னா
ஸோ ஒன்ஸ் அந்த பேங்க் நார்மல் பேங்க் வந்துட்டு இந்த மாதிரி பேட் லோன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ அதை பேட் பேங்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தே கோ ஃபார் தேர் கோர் பிஸ்னஸ், அவங்களுடைய டெபாசிட் டேக்கிங் அண்ட் அது கிரெடிட் க்ரோத் இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் ஆஃப் பேட் பேங்க்ஸ். அண்ட் லார்ஜ் டெப்டார்ஸ் ஹேவ் மெனி கிரெடிட்டார்ஸ். ஓகேங்களா, பெரிய பெரிய இப்போ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடன் வாங்கியிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 4-5 பேங்க்ல வாங்கியிருப்பாங்க, 10 பேங்க்ல வாங்கியிருப்பாங்க. ஹென்ஸ் த பேட் பேங்க் குட் சால்வ் தி கோஆர்டினேஷன் ப்ராப்ளம். ஓகே, அப்ப இந்த லார்ஜ் டெப்டார் யாருக்கு ஃபர்ஸ்ட் 10 பேங்க்ல யாருக்கு சால்வ் பண்றது, அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுங்க எல்லாத்துக்குமே லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், ஏன்னா பிரைவேட் பேங்க்ல இருக்கும், பப்ளிக் பேங்க்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரே அத்தாரிட்டி பேட் பேங்க் அப்படிங்கும்போது ஒரே அவங்க ஃபண்ட் எல்லாம் உங்களுடைய லோன் எல்லாமே ஒரே அத்தாரிட்டி தான் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு சால்வ். ஓகே, ஸோ அந்த கோஆர்டினேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் பாருங்க. ஸோ சால்வ் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் சின்ஸ் டெப்ட் வுட் பி சென்ட்ரலைஸ்டு இன் ஒன் ஏஜென்சி. புரியுதுங்களா? அடுத்து இட் கேன் எஃபெக்ட் ஸ்பீடியர் செட்டில்மெண்ட் வித் பாரோவர்ஸ் பை கட்டிங் அவுட் இண்டிவிஜுவல் பேங்க்ஸ். ஓகே, சிம்பிள் பாருங்கப்பா, அதாவது ஸ்பீடியர் செட்டில்மெண்ட் வித் பாரோவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஜென்ரலா வந்து ஒரு பேங்க் அப்படின்னும் போது தே ஹாவ் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அப்ப இந்த ரெக்கவரின்றது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ அப்போ அதனால வந்து அதை பெட்டரா கேரி அவுட் பண்ண முடியல. அதே இது பேட் பேங்க் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தே எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி ஃபார் தி என்னது அந்த பேட் சால்விங் பேட் லோன் கிரைசிஸ், அதை சால்வ் பண்றதுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ப்ராசஸ் எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு பாருங்க. அதான் ஸ்பீடியர் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, இட் கேன் எஃபெக்ட் ஸ்பீடியர் செட்டில்மெண்ட் வித் பாரோவர்ஸ் பை கட்டிங் அவுட் இண்டிவிஜுவல் பேங்க்ஸ். ஓகே, அடுத்து இட் கேன் டிரைவ் பெட்டர் பார்கெயின் வித் பாரோவர்ஸ் and take more stringent enforcement action against them. So once if you are not repay to concerned bank அப்படின்னா ஸோ பேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது மூலமா வந்துட்டு ஒரு ஹை மார்ஜின் பே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் பாருங்க இட் கேன் ரைஸ் மணி ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரேதர் தென் லுக்கிங் ஒன்லி டு தி கவர்மெண்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலி பேட் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னது இட் கேன் ரைஸ் மணி ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா, ரேதர் தென் லுக்கிங் ஒன்லி டு தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அப்படின்னும் போது பப்ளிக் செக்டர் பேங்க் இஸ் இன் கிரைசிஸ் அப்படின்னும் போது கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்ப அந்த கவர்மெண்டோட போர்டன் குறைக்கணும். இப்ப பேட் பேங்க் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ தி ஆர் கெட்டிங் மணி ஃப்ரம் என்னது பேங்க்ஸ், பேட் லோன்ஸ்ல இருந்தா மணி எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து தான் ப்ராஃபிட்லாம் ஏர்ன் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கும் பெருசா எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்க தான் பண்ணணும் வாங்கிக்கிறணும் அப்படின்றதெல்லாம். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த பேட் பேங்கோட வெரி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னா இந்த பாயிண்ட் தாங்க. ஓகேங்களா, கிளீன் அப் தேர் என்னது, ஸோ பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்துட்டு கிளீன் அப் வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் அவர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எல்லாமே பார்க்கணும்ப்பா. ஸோ ரைட் நோ வி கம்ப்ளீட்டட் 20 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இந்த 20 கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அகெயின் நம்ம இந்த 2 ஹவர்ஸ்ல 10 கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ மேபி வில் ஹேவ் சம் அதர் செஷன்ஸ் இன் நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ. ஓகே, ஸோ 100% நம்ம என்டையர் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். பட் டைம் மேபி கொஞ்சம் நெகராக தான் எடுக்க போறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் 100%. பட் த டிஸ்கஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா, ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் தி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் ரெஃபர் தி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஏன்னா அதுல அந்த கண்டினியூஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மொரட்டோரியம் அப்படின்னு ஒன்று பேசணும். வாட் இஸ் மொரட்டோரியம் அப்படின்றத 9th கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அப்போ அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் தென் இப்போ இன்னைக்கு நீங்க எக்ஸ்பான்ஷனரி ஃபேஸ். ஓகே, அதே இது நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத்ல கான்ட்ராக்ஷனரி ஃபேஸ்னு சொல்லாம ரெசஷனரி ஃபேஸ். ஓகே, அதுக்கப்புறம் நவ் கேஸ்ட், இந்த மாதிரி அந்த நியூ டேர்ம்ஸோட டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம பண்ணோம். கே ஷேப்டு ரெக்கவரி அண்ட் தென் வந்து டெக்னிக்கல் அசெஷன், ஓவர் ஹீட்டிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, வாட் இஸ் தட். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்பா, எவ்ரி டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டாபிக் ரிலேட்டடா வி ஆர் டிஸ்கசிங் மோர் என்ன சொல்றது, மோர் ரிலேட்டட் எக்கனாமிக் திங்ஸ். ஓகே, இப்போ ஒரு பேட் பேங்க் அப்படின்னா ஸோ வாட் அபவுட் தி பேட் பேங்க் கான்செப்ட் இன் ஃபாரின் நேஷன்ஸ், அதையும் நம்ம இங்கே பேசணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட் பேங்க் இன் 1988. ஸோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் சான்சஸ் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால தான் ஆர்பி இந்த டிஸ்கஷன்ஸ்ல வர்றாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரைட்? Okay students, anyhow we will make some other sessions in coming week. Okay, so thank you, have a nice day.